நம்ம நன்றி செலுத்துவோம். தேவ செய்த நன்மைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையை நம்மளை பத்திரமாக நடத்தி வந்து அவருடைய கிருபைகளுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி அப்பா, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் ராஜா. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இறக்கமுள்ளவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. தயவு உள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. உமக்கு நான் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மேன் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தாயின் கருவில் உருவாக முன்னே எங்களை தெரிந்து கொண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய இரக்கம் பெரியது இயேசுவே, உம்முடைய அன்பு பெரியதப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மேன் சோதரம் 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 அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா மேன் சோதரம் 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 அப்பா. அப்பா பலவீன நேரத்தில் அப்பா எங்களுக்கு பூர்ண பலன் தந்தவர், உமக்கு நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா மேன் சோதரம் சோதரம் அப்பா. பகலில் மேக ஸ்தம்பமாயும் அப்பா இரவில் அக்கி ஸ்தம்பமாக எங்களை வழி நடத்தி வருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. உமக்கே நாங்கள் கொடான கொடி நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. மேன் சோதரம் சோதரம் அப்பா. எங்களை தேடி வந்தவரே அப்பா, நல்ல மேய்ப்பனாக எங்களை வழி நடத்தி வருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. மேன் சோதரம் அப்பா. உண்மை நம்பி வந்து யாருமே அப்பா வெக்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் ராஜா. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. புது கிருபை நாளும் அப்பா, புது அப்பா அபிஷேகத்தை நாளும் அப்பா, புது வல்லமை நாளும் அப்பா நாள்தோறும் எங்களை நடத்தி வருகிறது இயேசு. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்திக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மீன் சுதரம் 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 அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மீன் சுதரம் சுதரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மீன் சுதரம் சுதரம் அப்பா. மெயின் சோதரம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி பிதாவே. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஒருபோதும் கைவிடாதவரே, உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கு பாத்திர நீர் தானே, உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. மெயின் சோதரம் சோதரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும்படி ஆகச்சுபிக்கும் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும்படி ஆகச்சுபிக்கும் அப்பா. எங்கோ 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கூடினாலும் அங்கே வாசம் செய்வேன் சொன்ன தேவனே, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும்படி ஆகச்சுபிக்கும் அப்பா. உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் அப்பா இந்த இடத்தை நீங்கள் நிரப்பிடும்படி ஆகச்சுபிக்கும் அப்பா. உம்மை தேடி வந்திருக்கு யாரும் அப்பா. மேன் சோதரம் 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 அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வைக்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே அப்பா. எங்களை நீங்கள் நிரப்பி படும்படி ஆகச்சுபிக்கும் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய ஆவியானவர் எங்களை நிரப்பி ஆகச்சுபிக்கும் அப்பா. புதிய எண்ணெய் நாளும் அப்பா, புது அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி ஆகச்சுபிக்கும் அப்பா. மெயின் சோதரம் சோதம் அப்பா. இந்த பரிசுத்த நாளை அன்னைக்கும் அப்பா. அப்பா மெயின் சோதம் அப்பா. உண்மை ஆராதிக்கும் போது அப்பா, உண்மை நாமத்தினாக மகிமைப்படுத்தும் போது அப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடும்படி ஆகச்சுபிக்கும் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடும்படி ஆகச்சுபிக்கும் அப்பா. மெயின் சோதரம் சோதரம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடும்படி ஆகச்சுபிக்கும் அப்பா. மெயின் சோதரம் அசைவாடும் சொல்லுவோமாம். இந்த இடமசைய வாஜியோட கேட்போம். உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும்
ஊற்றிடுமே. கனமழைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமழைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி. ரெண்டு கரங்களை வானத்துக்கு உயர்த்தி சொல்லுமா. அசைவாடும் ஆவியே தூய்மையே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே நீரமசைய சொல்லுமா. இந்த இடமசைய உள்ளமிரம இறங்கி வாரும். இந்த இடமசைய இந்த இடமசைய உள்ளமிரம இறங்கி வாரும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இடம் அசைதிட உம்மை பாடி ஆராதிக்கும் போது அப்பா அப்பா பெந்தைக்குஸ்து அனுபவத்துக்குள்ள ஆலயங்கள் நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கும் அப்பா. ஆலயத்தில் கால வைக்கிற யாரும் வெறுமையாக செல்லாதபடிக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டப்பா அப்பா மேன் சுதம் அப்பா ஒரு மாற்றத்தை கண்டு செல்லுது குதி செய்யும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே. இப்போ ஆராதிக்கும் போது உண்மை உயர்த்தும் போது எங்களை மத்தியில் அசைவாடுங்க ராஜாவே. அப்பா நீங்க மட்டும் வெளிப்பட வேண்டும். எங்களை மறைத்துக் கொள்ளுங்க நாமத்தின் மகிமைக்காக. இயேசு நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாடல் இணைந்து பாடும். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துதகங்கள் பூச்சும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துதகங்கள் பூச்சும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமான
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியா இருக்க அவரை ஜீவிய காலமே நம்ம வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. இன்னும் பாடலை பாடுவோம். பக்கத்து உங்களை கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. சிங்க கேபிள் நடந்தாலும் சூழல் நெருப்பில் போடப்பட்டாலும் அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுவார். இந்த பாடலில் இருந்து பாடும். சிங்க கேபிள் நான் விழுந்தேன், அவர் என்னை அமர்ந்தெடுத்தார். சுற்றறிக்கை மக்களே நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றறிக்கும் மக்கினியில் கடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றறிக்கும் மக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுத்த சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுத்த சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம போராடுற யுத்தம் ஆவியிலால தான் நம்ம வெல்ல முடியும். ஆமென். நமக்கு எதிராக இருக்க என்ன சத்துரு நம்மளுக்கு எதிராக எந்திரிச்சாலும், யாராக இருக்கலாம், நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு டெம்டேஷனாக இருக்கலாம், ஒரு சோதனையாக இருக்கலாம், நமக்கு எதிராக என்ன வந்தாலும் ஆவியினால நம்ம யுத்தத்தை வெல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆமென். எல்லாம் இருக்க இடத்துல முழங்கால் போட்டு பாடுவோமா?
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெதியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள் வந்ததா, ராஜ்யம் எனக்குள் வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள் வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெதியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெதியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். உச்சியோட சொல்லுமா, சிங்கக்கெதியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோமா. நம்மளை காப்பவரை நம்ம அவருக்கு நன்றி பலகிட்டு அவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோமா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உண்மை நாங்கள் உபயோகிக்கிறோம் அப்பா. உண்மைக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் இயேசுவே. உண்மைக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா ராஜாவே. ஏபலோ கபலா மனலா லியாஷிலா லலசீன கபலா திரியா கபனோயா இயலா கஷினலா கபலா பலு எமிலியா சீக்கினி. உண்மை நாங்கள் உபயோகிக்கிறோம் அப்பா. உண்மைக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே அப்பா. எங்கள் கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரான தேவனே, உண்மைக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் இயேசுவே. இயேசுவே உம்மைக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. ராஜாவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா நீ உயர்ந்த தேவனாக இருக்கிறார், நீ பரிசுத்தராக இருக்கிற ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்க தேவனே அப்பா. அப்பா வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படியா இருக்கிற ஆண்டவரே. அப்பா எவ்வளவு மகத்துவமானவராக இருக்கிற, எவ்வளவு பெரியவராக இருக்கிற ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் ராஜாவே. ரெபலு கபலா மனலா லஷிலா இயலா கபலா பலா மனரலா கதிரியலா கைசீனலா கதிரியா பலுக மனிலியா ஷிலலா கதிரியா மனு. உமக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் அப்பா, நீ பெரியவர் அப்பா, நீ பெரியவர் அப்பா, நீ மகத்துவமானவராக இருக்கிறாய் இயேசுவே. உமக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் ராஜனே. அப்பா நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் அப்பா. ரே கலு பதரலா கஷினலா கபலேசே இயலா கதிரியா கபரு பலமலா கஷி இயலா கபஷினலா கபலியா ஷிலலா தரியா கிபி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சுதரமா பருபலா கஷேதரியா ரூபலா கமனியலா கஷினலா கியாலா சே இதரலா கபபா இரியமலா கஷினலா கதிரியாலா மனலா சே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜானே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜானே. உபலா கமனலா இஷினலா கபலா மனஸ் இயலா கதிரே கபபரா மனலா கஷினலா கபா
Shinala Kaliala Si, Dia Kamala Malaka Dereba. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால நிலை நிற்க முடியாது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளை ஒன்று செய்ய முடியாது. நம்ம உயிர் வாழது அவருடைய கிருபைனாலதான். அவர் நம்மளை வழியெடுத்து வருகிறார். அந்த கிருபை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அநேக ஸ்தோத்திரத்தினாலும் துதி பலியினால் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மகிமைப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருவார். அவரை நம்ம மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அநேக ஸ்தோத்திரத்து கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்து கிருபை பெருகுதப்பா. கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. கருணை தட்டி கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை பேர்கள் 2 3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2 3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இறங்கி வந்தீரே என்னையே வாழ்பவரே, திருத்தேரன்றீரே துதியே வாழ்பவர். ஆராதனை மகிமைப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்துடுவேன். மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவே. எங்களை ஆசீர்வதித்திடுவே. இறங்கி வந்திடுவே. எங்களை ஆசீர்வதித்திடுவே. ஆராதனை 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 கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா. உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா. உங்க மகிமை இறங்குத. 2 கரங்களை வானத்தின் அதை ஒழித்து சொல்லுமா. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு விஷயம் சொல்லுமா. ஆராதனை ஆராதனை ஆராதனை
கரங்க தட்டி கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து வாங்குகிறோம். பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. ரோஷினலா கல்யா மலல்ய சேலாதரியா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ராஜனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே நீ பெரியவர் அப்பா. உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே. உம்மை அழைக்கிறப்பா எந்த ஸ்தானத்திலும் அப்பா இறங்கி வந்துடுவேன் இயேசுவே. எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்துடுவோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மேன் சுதரம் அப்பா மகத்துவமானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜனே. உம்மைக்கே நாங்கள் நமக்கு மெச்சுகிறோம் அப்பா. உம்மைக்கே நாங்கள் மெச்சுகிறோம் அப்பா. ரிபஷினா லக்கலே மலேலா சேனேலா வீரபா கஷினா லக்கபலோரே லக்கதிரியா மலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ரூபா கமானா லக்கஷேனா லக்கபாலா பலோசியா லக்கதே ஆராதனை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ரூபஷேனா லக்காலா பாலா கதிரி மனாலா கஷே இயக்கபாலா கதிரி அக்கபாலு கனாலா கஷே இயலக்கபானா கூரியா கலா கதிரி அபலு சேலே கதிரி உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகள் அப்பா ஏராளம் ஏராளம் அப்பா. நீ செய்த அதிசயங்கள் அப்பா தாராளம் ஆண்டு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. Bala kashina la kabala manaya la kasira la kadiri apa. Bala kashina. Ya la kasila kadiri. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஒரு விசுக்குள்ள சொல்லுமா. ஆராதனை தேவன் செய்த நன்மைகள் நம்ம வாழ்க்கை ஏராளமானது. ஒரு பெரியவராக இருக்கிறார். ஒரு பரிசுத்த தேவனாக இருக்கிறார். எல்லா ஜீவ ஜந்துக்களும் அவரை போற்றுது. அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். நல்லவராக இருக்கிறார். நம்மளை அடங்காத ஸ்தோத்திரங்கள்னாலும் அவர் என்றும் பாடணுமோ. அடங்காம் ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதிமானங்கள் யாவும் வானாதிமானங்கள் யாவும் பூமியில் காண்கின்ற
கர்த்தர் உம்மை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்று பனித்துறையும். காட்டில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்று பனித்துறையும். நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுதே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ள யாரும் கால வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னால் வரை என் வாழ்விலே என்னால் வரை என் வாழ்விலே என்னால் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஒரு சொல்லுமா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களால் நமது அவர் உயர்த்து வந்திருக்கிறோம். அவருக்கே கன மகிமை செலுத்தும். இரண்டு கரங்களை தட்டி உயிருள்ள தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துவோமாம். நீ நல்லவரப்பா, நீ வல்லவராக இருக்கிறீர். உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே. உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரூகபலா கஷ்யனல காலியாலா சிலாதரியா கபா ரியாபகனா கஷ்யரா கதரியாபா. உமக்கே கன மகிமை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் அன்பை பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உம்மை பாட உயர்த்து கிடைத்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகள் பல்லாயிரம் அப்பா. அடங்காத ஸ்தோத்திரங்கள்னால தேவா உண்மை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் கன மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, எங்களை கூட இணைந்திருங்க அப்பா. இன்னும் எங்கள் கூட நீங்கள் பேசி ஆண்டவரே. எங்கள் கூட நீங்கள் மகிமை அப்பா, உங்களுடைய மகிமை நீங்கள் பிரசனத்தை நீங்கள் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் கிரியை செய்யுங்க. நீங்கள் அப்பா, நீங்கள் மகிமைப்படுங்க. உங்கள் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துல ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? सभी लोग आनंदित हो? ஆமென். आमीन। ரொம்ப குளிர்ந்து இருக்குதா உடம்பு? बहुत ही ठंड हो गया क्या शरीर में? தூங்கிடாதீங்க என்ன? मत सोइए। உற்சாகமா இருந்து தேவ வார்த்தையை கேட்போம். उत्साह के साथ रह के परमेश्वर के वचन को सुनेंगे। தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर हमारे संग रह के बड़े कार्य करेंगे। நம்ம இன்றைக்கு 3 யோவானை நம்ம தியானிக்க போகிறோம்.
आज हम तीसरे यूहन्ना के पत्री को ध्यान करेंगे। 3 யோவான். तीसरा यूहन्ना, எல்லாரும் அப்படியே அந்த 3 யோவானை திருப்பிக் கொள்ளுங்க. सभी जन तीसरे यूहन्ना के पत्री को जो है घुमा लीजिए। உங்க கரங்களை அது மேலே வைத்து கண்களை மூடி आपका हाथ उस पर रखकर आंखों को बंद कर ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் 1 मिनट परमेश्वर के सम्मुख, அப்பா पिता, இந்த பகுதி மூலமா நீங்க என்னோட பேசுங்க. इस वचन के हिस्से से मुझसे बात कीजिए। இன்றைக்கு எனக்கு எந்த வார்த்தை கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லுங்க. आज मुझे जो वचन चाहिए, मिलना चाहिए, वो मुझे जरूर मिले। நீங்க பேசுங்கப்பா. आप बातें நீங்க कीजिए, கிரியை செய்யுங்க ராஜா. आप कार्य कीजिए राजा। ஆமென். வந்த ஜனங்கள் ஒருவரும் வெறுமையாய் போக கூடாது. आए वे लोग कोई भी खाली नहीं जाना உங்க चाहिए। வார்த்தை வெளிப்படணும். आपका वचन प्रकट हो அப்பா அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க. प्रभु। अब मुझे छुपा कर आप बातें உங்க कीजिए। வார்த்தை மாத்திரம் வெளிப்படணும்பா. केवल आपका वचन प्रकट हो। ஒவ்வொருத்தரும் நிறைவாய் செல்ல தேவன் கிருபை செய்யுங்க. हर एक को भरपूरी से भरने के लिए अनुग्रह दीजिए। ஒவ்வொரு நபரோடு பேசுங்க. हर एक व्यक्ति से बात कीजिए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। ஆமென். आमीन, ஆமென். आमीन। 3 யோவானை எடுத்துக்கொள்வோம். तीसरे यूहन्ना की पत्री को निकाल लेंगे। இதுல யோவான் எழுதியிருக்கிறார் இந்த பகுதியை. अब देखो ये पत्री जो है यूहन्ना ने लिखा है। இது ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. यहाँ पर वो एक चिट्ठी, लेटर, पत्र लिखे गए, அதுதான் நிருபம்னு சொல்லுவாங்க. उसे ही पत्र करके कहते हैं। ஆமென். आमीन। இந்த யோவான் ये यूहन्ना जो है இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவர். यीशु के साथ रहने वाला चेलों में से एक चेला है। இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. अब इनका एक और अलग सा एक नाम है। இயேசுவுக்கு அன்பான சீஷன் அப்படின்னு பேர் இருக்கு. यीशु का प्रेमी चेला है। ஆமென். आमीन। ரொம்ப அன்பானவர் இவரு. बहुत ही प्रेमी के स्वभाव वाले எங்க போனாலும் இயேசு கூடவே இருப்பாரு. जहाँ कहीं भी जाओ यीशु के साथ साथ रहते थे। இயேசுக்கு மார்பில சாஞ்சிட்டு இருப்பாரு. यीशु के सीने में झुके हुए रहते थे। அவர் அருகாமையிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. हमेशा देखो तो यीशु के पास ही बैठते थे। நல்ல ஒரு அன்பு நிறைந்த ஒரு சீஷன். अच्छे से प्रेम में भरे हुए एक अच्छे चेले। இந்த லாஸ்ட் சப்பர், இந்த கடைசியா சீஷர்களோடு சேர்ந்து இயேசு பந்தி இருக்கிற நேரத்துல अब देखिए जो अंतिम प्रभु भोजन जब यीशु मसीह अपने चेलों के साथ में बैठते गए, இந்த யோவான் தான் இயேசுவுக்கு அருகாமையில உட்கார்ந்து இருக்கிறாரு. अब ये यूहन्ना ही यीशु मसीह के बगल में बैठे गए। என்ன ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறான்னு சொன்ன உடனே हाँ, मुझे कोई पकड़वाने वाला है करके कहते कि யாரு சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேக்குறாரு. यीशु के बाजू में बैठ के यीशु से पूछ रहे कौन है वो बताइए। ஆமென். आमीन, ஆமென். आमीन। இயேசுவின் தாயாகிய மரியாளை கடைசில பார்த்து கொண்டவர் இவர்தான். यीशु की माता मरियम को अंतिम तक संभालने वाला यही यूहन्ना है। இயேசு சிலுவையில தொங்கி இருந்த நேரத்தில் यीशु मसीह क्रूस पर लटकते समय இந்த சீஷன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காரு. केवल यही चेला उस क्रूस के बगल में खड़ा है। அப்படிதான் வசனம் சொல்லுது. वैसे ही वचन कहता है மீதி எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க, அங்க இங்க ஓடிட்டாங்க. बाकी सभी चेले यहाँ वहाँ भाग गए। அப்பதான் இயேசு யோவானை பார்த்து சொல்றாரு, तभी यीशु यूहन्ना को देख कर कहते हैं, சிநேகிதனே, हे मित्र, அதோ உன் தாய். देख तेरी माँ वहाँ खड़ी है। மரியாளை பார்த்து சொல்றாரு, मरियम को देख कर कहते हैं, மரியாளே, ए मरियम, அதோ உன் மகன். देख तेरा बेटा वहाँ खड़ा है। தன் தாயை கவனிக்க வேண்டிய அந்த பொறுப்பை இந்த யோவான் கரத்துல கொடுக்கிறார் ஆண்டவர். अपनी माँ को संभालने की जिम्मेदारी जो है प्रभु यीशु यूहन्ना के हाथों में दे देते हैं। ஏன்னா இவன் ரொம்ப அன்பான சிநேகிதன் பாருங்க. क्योंकि ये तो बहुत ही प्रेम करने वाला अच्छा दोस्त मित्र है। நல்ல ஒரு அன்பான சீஷன். अच्छा एक प्रेम से भरा हुआ चेला है। அதனால இயேசுவுக்கு தெரியும் என் தாயை இவர் நல்ல அருமையா பாத்துக்குவாருன்னு. इसीलिए यीशु मसीह को अच्छे से पता है कि मेरी माँ को अच्छे से देखभाल करके संभालेंगे। இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, और एक बात कहा गया है, இருக்கிற சீஷர்கள்லயே ரொம்ப சின்ன வயசுல சீஷன் இவர்தானா. अब जो बाकी चेलों में से जो सबसे छोटे उम्र के वो यही है। இந்த நிருபத்தை அவர் கிபி 90ஆம் ஆண்டுல எழுதுகிறார். अब ये पत्र जो ये चिट्ठी जो है मसीह के बाद 90वें साल में लिख रहे हैं। அவர் கிபி 99ல மரித்து போகிறார். और मसीह के बाद 99 उम्र में वो मर जाते हैं। இயேசு மரித்தவுடன் எல்லா சீஷர்களும் உடனடியாக ஆங்காங்கே சென்று ஊழியம் செய்கிறார்கள். अब यीशु के मरने के बाद जो है सभी चेले यहाँ वहाँ जाकर सेवकाई करने जा रहे हैं। ஆனா இந்த யோவான்
लेकिन ये यूहन्ना இயேசு கொடுத்த அந்த பெரிய பொறுப்பு, இயேசுவின் தாயாகிய மரியாளை கவனித்து கொண்டு அவர்களுடைய மரணம் வரையும் அமைதியா காத்திருந்து அதுக்கு பின்புதான் அவர் ஊழியத்துக்கு செல்கிறார். यीशु मसीह ने जो जिम्मेदारी उनको सौंपी थी, यीशु की माता मरियम का देखभाल कर कर उनके अंत होने तक उनका देखभाल कर कर उसके बाद सेवकाई के लिए गए. எவ்வளவு ஒரு அருமையான நல்ல கேரக்டர் இல்ல? देखो कितना अच्छा स्वभाव उनका है ना, எவ்வளவு அன்பான சிநேகிதன், कितना प्रेम करने वाला எவ்வளவு एक ஒரு मित्र, அன்பான சீஷன். कितना प्रेम करने वाला एक चेला. இவர் தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். अब यही ये चिट्ठी लिख रहे. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட், इनका एक दोस्त है, ஒரு சபையில உள்ளவர். एक कलीसिया में रहने वाला, அவர் பேர் காயு. उसका नाम कायू. அவருக்கு தான் இந்த லெட்டர் எழுதுகிறார். अब उन्हीं के लिए चिट्ठी लिख रहे हैं. இந்த யோவான் ये यूहन्ना ஒரு அப்போஸ்தலரா இருப்பதனால, ये एक प्रेरित होने के वजह से எப்பொழுதுமே அப்போஸ்தலர்கள் ஒரு சபையில நிரூபித்து அந்த சபையில அமர மாட்டாங்க. देखिए प्रेरित जो होते हैं कलीसिया की स्थापना, एक कलीसिया को बनाने के बाद उसी कलीसिया में वो नहीं रुकते. ஒரு சபையில अनेகரை கூட்டி சேர்ப்பாங்க, एक कलीसिया में बहुत लोगों को इकट्ठा करेंगे, ஆண்டவருக்குள்ள நடத்துவாங்க, परमेश्वर के अंदर चलाएंगे, நல்ல சத்தியத்துக்குள்ள நடத்துவாங்க, अच्छे सत्य वचन में चलाएंगे, வேறொரு ஊழியர்கிட்ட அந்த சபையை கொடுத்துட்டு அவங்க இன்னொரு இடம் பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. और उसे और एक पासबान सेवक के हाथ में सौंपकर वो दूसरे जगह चले जाते हैं. இதுதான் அப்போஸ்தலர்களுடைய வேலையா இருக்கிறது. यही प्रेरितों का काम है. ஆமென். आमीन. அப்படி இந்த யோவான் वैसे ये यूहन्ना இந்த சபையில, इस कलीसिया में, இது எங்க உள்ள சபைன்னு வேதத்துல குறிப்பிடப்படல, ये कहाँ का कलीसिया है करके पवित्र शास्त्र में नहीं बताया गया. இந்த சபையில ஊழியம் செய்த நாட்களில் इस कलीसिया में जब वो सेवकाई किए இந்த थे, காயு என்கிற மனுஷரை இவர் தான் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தி வருகிறார். इस कायू नामक मनुष्य को यही मसीह में चला कर ले आए. இவரை மட்டும் இல்ல, இன்னும் அநேகரை கர்த்தருக்குள்ள அவர் வழி நடத்தி வருகிறார். केवल कायू कोई नहीं, और भी अनेक को मसीह में चला कर ले आए. ரொம்ப பாசம் நிறைஞ்சவர். बहुत ही प्रेम से भरे हुए व्यक्ति. இப்ப அவர் இந்த இடத்தை விட்டு வேற இடம் போயிட்டார் பாருங்க. अब देखो वो ये जगह को छोड़कर दूसरी जगह पर चले गए. இந்த சபையை குறித்த அநேக காரியங்களை கேள்விப்பட்டு अब इस कलीसिया के बारे में अनेक बातों को सुनकर இப்ப இவர் காயுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். अब ये कायू को एक चिट्ठी लिख रहे. ஆமென். आमीन. இரண்டாவது வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. दूसरे वचन को एक जन निकाल कर पढ़िए. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவர் எடுக்கிற ஸ்டார்டிங் வேர்டை பாருங்க, பிரியமானவனே. देखो वो जब वचन कह रहे उसकी शुरुआत में कह रहे, हे प्रिय, मेरी ये प्रार्थना है कि तू जैसे आत्मिक उन्नति कर रहा है वैसे तू सब बातों की उन्नति करे. ஆமென். आमीन. இந்த பகுதியில் நம்ம ஒரு 3 காரியமா பிரிக்க போகிறோம். इस वचन में से हम 3 कार्य को बांटने वाले हैं. 3 நபரை பற்றியும் பார்க்க போகிறோம். अब 3 व्यक्तियों के बारे में भी देखने वाले இது हैं. காயுவின் நற்குணங்களை பற்றி முதலாவது பார்க்க போகிறோம். अब पहले कायू के भले कामों को देखने वाले हैं. அடுத்ததாக தியோதிரேப்பு, अगला थियोतिरेपुस, அவருடைய துர்க்குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். उसके बुरे काम को देखने वाले हैं. அடுத்து இன்னொரு நபர் अगला एक और व्यक्ति தேமேத்திரியு, त्रिमेफुस, அவர் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. वो सभी के द्वारा अच्छा गवाही पाया व्यक्ति. இந்த 3 காரியங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ये 3 कार्य आज हम देखने वाले हैं. ஆமென். आमीन. இந்த யோவான் இந்த சபையில ஒரு மூப்பரா இருந்தவர், अब यूहन्ना इसी कलीसिया में एक बड़े प्राचीन थे, ஒரு மூத்த போதகராய் இருந்தவர். एक सीनियर पास्टर थे. ஆமென். आमीन. ஆமென். आमीन. அதனால தான் அவருக்கு இந்த சபையை பற்றி நல்லா தெரியும். इसीलिए उनको इस कलीसिया के बारे में अच्छा पता है. இப்போ நம்ம பாஸ்டருக்கு நம்ம சபையை பற்றி ஃபுல்லா தெரியும்ல. अभी हमारे पास्टर जी को हमारे कलीसिया के बारे में हर एक के बारे में अच्छे से पता है कि नहीं? ஒவ்வொருத்தர் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். हर एक व्यक्ति कैसा है, कौन कैसा है, किस प्रकार का है. நீங்க சொல்லவே வேண்டாம், आप आकर अपना परिचय देने की जरूरत ही नहीं. உங்க முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு आपका चेहरा देखते ही वो पता लगा लेंगे உங்க ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்கு, आपका आत्मिक लेवल कितना है, நீங்க எப்படி ஜெப வாழ்க்கையில இருக்கிறீங்க, आपके प्रार्थना के जीवन में आप किस स्थिति पर हो, அது எல்லாமே தெரிஞ்சிரும் பாருங்க. वो सब उनको पता चल जाता है. அதுதான் தேவ ஊழியருக்கு தேவன் கொடுக்கிற ஒரு விசேஷத்த கிருபை. वही परमेश्वर के दासों को परमेश्वर दिया अच्छा अनुग्रह है. இப்படிதான் இந்த யோவானுக்கு அவர் நிரூபித்து வர இந்த சபையை குறித்த ஜனங்களுக்கு குறித்த எல்லா காரியங்களும் தெரியும்.
ऐसे ही यूहन्ना को भी जिस कलीसिया को बना कर आए थे उस कलीसिया के लोग के बारे में सबके बारे में पूरी तरह पता है। அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிருந்தாலும் அவருடைய இருதயம் எல்லாம் அந்த சபை மேல இருக்கு பார். देखो वो जगह को छोड़ के दूसरी जगह चले गए फिर भी उनका जो विचार है उसी कलीसिया के ऊपर है। இந்த அப்போஸ்தலர்கள் சபை விட்டு சபை வேற வேற சபைகளை நிரூபித்து கொண்டு போய் கொண்டிருந்தாலும் அவருடைய இருதயம் நான் நிரூபித்த அந்த சபை எப்படி இருக்கும் ஒரு லெட்டர் கான்டாக்ட்ல அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. देखो प्रेरित जो है एक कलीसिया को एक जगह पर स्थापित करके दूसरी जगह पर जाते हैं फिर भी उनका जो उनका संपर्क है वो पुराना कलीसिया जो बना कर आए उसके साथ बना रहता है। चिट्ठियों के द्वारा वो बात करते हैं। அது நம்ம பவுல் பார்க்கும்போது தெரியும். उसे हम पौलुस के जीवन में देख सकते அவர் हैं। எபேசுக்கு எழுதுறாரு, वो एफेसुस को लिखते गए, கொரிந்தியருக்கு எழுதுறாரு, कुरिन्थियों को चिट्ठी लिखते நிறைய गए நிறைய நிறைய கலாத்தியருக்கு எழுதுறாரு, और बहुत से गलातियों को लिखते अनेक गए, சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். अनेक कलीसियाओं को चिट्ठी लिखते गए। ஆமென். ஆமென். அது ஒவ்வொரு இடத்துல உள்ளத அந்த இடத்துக்கு பேரை வச்சு அந்த சபையை குறிப்பிடுறாங்க. अब जिस जगह पर वो कलीसिया है उस जगह के नाम से उस कलीसिया को दर्शाते और चिट्ठी लिखते गए। இப்போ நம்ம வசனத்துக்கு நேராய் திரும்ப பார்ப்போம். अब ये वचन की ओर फिर से देखेंगे। பிரியமானவனே, हे प्रिय, இந்த பிரியமானவனேன்ற வார்த்தை காயுவை பார்த்து தான் சொல்றாரு. हे प्रिय करके किसे कह रहे? गायु को देख कर कह रहे। அந்த பிரியமானவனேன்னு வார்த்தை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. हे प्रिय इस बात को सुनते कितना खुशी होती है। இப்பெல்லாம் நமக்கு வெறும் மொபைலே ஆயிட்டு. अभी तो हमारे हाथ में सेल फोन मोबाइल आ गया है। ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்ன உள்ளவங்களுக்குலாம் एक 20-25 साल पहले के लोगों से ஃபோன் கான்டாக்ட் ரொம்ப கம்மி. फोन से बात करना तो बहुत कम ஏதோ था। லேண்ட்லைன் ஃபோன் தான் 1-2 இருக்கும். सिर्फ लैंडलाइन एसटीडी पीसीओ ही होता था। இவங்களாம் லெட்டர்ஸ் தான் எழுதுவாங்க. नहीं तो ये सिर्फ चिट्ठियां ही लिखते அந்த थे। லெட்டர் எழுதுறத பார்க்கணும். चिट्ठी को लिखते हुए हम पढ़ेंगे तो அந்த அனுபவம் இருக்கா யாருக்காவது? वो अनुभव किसी को है क्या? எனக்கெல்லாம் இருக்கு அது அனுபவம். पास्टर माँ का तो अनुभव है। ஆமென். आमीन। அப்படியே அந்த ஒரு நபருக்கு நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு எழுதுற நேரம் वैसे हमारे रिश्तेदार किसी को चिट्ठी लिखते समय அவங்க நேருக்கு நேர் இருந்து நம்ம பேசினா எப்படி ஒரு உள்ளத்துல ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலிங்ல தான் அந்த லெட்டர் எழுதுவோம். जैसे आमने सामने बैठकर बात करते गए वैसे एक भावना एक एहसास के साथ ही वो चिट्ठी लिखते गए। இப்போ மொபைல்ல எல்லாம் மெசேஜ் பண்ணிக்கிறது. अब तो मोबाइल में सब कुछ मैसेज में भेज அதுவா देते हैं। எவ்வளவு வார்த்தைகளை ஷார்ட் பண்ணணுமோ அவ்வளவு ஷார்ட்கட்டா பண்றது. उसमें भी जितने बातों को छोटा कर सकते हैं அதுல उतना छोटा कर உணர்வுகளும் देंगे। இருக்காது, உணர்ச்சிகளும் இருக்காது. ना तो उसमें भावना रहेगा ना तो उसमें कोई एहसास रहेगा, வெறும் வார்த்தையா தான் இருக்கும். सिर्फ बातें ही होगी। அந்த காலங்கள்ல उन दिनों में ரொம்ப பழைய வயசானவ மாதிரி சொல்றேன் இல்ல, ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் आप बहुत ही पुराने सालों के बारे में नहीं 25 साल पहले ஒரு की बात। கிறிஸ்மஸ் நியூ இயர் பர்த்டேனா greeting கார்டு வாங்குறத பார்க்கணும், அதுக்கு ஒரு பெரிய செலவாகும். अब क्रिसमस न्यू ईयर आए तो सभी लोग ग्रीटिंग कार्ड लेते, उसके ही बड़ा खर्च होता था। யாரையும் மிஸ் பண்ணிட கூடாது. किसी को मिस नहीं करना है। இன்னைக்கு எப்படி கல்யாணத்துக்கு இன்விடேஷனுக்கு ரெடி பண்றாங்களோ அது மாதிரி greeting கார்டு ஒவ்வொரு நபருக்கும், ஐயோ பெரியம்மா விட்டுறக்கூடாது, சித்தியை விட்டுறக்கூடாது, மாமா விட்டுறக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் greeting கார்டு ரெடி பண்ணி அனுப்புவோம். आज देखे जैसे अभी हम ग्रीटिंग कार्ड्स देते थे वैसे ही उन दिनों में जो कि क्रिसमस या ऐसा त्यौहार आता था तो जो है बड़ी मम्मी के लिए, चाची के लिए, चाचा के लिए, मामा के लिए, मामी के लिए, किसी को मिस नहीं करना है करके सबके लिए जो है ऐसा जो है पत्रिका लिख के ग्रीटिंग कार्ड देते थे। பிரியமானவர்களுக்கு என்று நம்ம இருதயத்துல ஒரு இடம் இருக்கும் பாருங்க. हमारे हृदय में कुछ लोग जो प्रिय है उनके लिए जगह होता இந்த है। பிரியமான சீஷன் ये प्रिय चेला தன்னுடைய சிநேகிதனுக்கு अपने दोस्त के लिए பிரியமானவனே என்று எழுதுகிறார். हे प्रिय करके लिखते गए। அன்பு நிறைந்த உள்ளம். प्रेम से भरा हुआ हृदय। நம்மலாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? இந்த அன்பு இருக்கா? ये प्रेम हमारे अंदर है क्या? இன்னைக்கு காலமே மாறி போச்சு. आज का समय तो बदल ही गया, ரொம்ப மாறி போச்சு. बहुत बदल गया। அந்த அன்பு, वो प्रेम, பாசம், वो लगाव, அந்த குடும்ப அரவணைப்பு, குடும்ப அன்பு, वो परिवार का प्रेम, परिवार के अंदर அந்த एक होना, கூட்டு குடும்ப அன்பு वो एक साथ मिलकर रहने वाला परिवार, எதுவுமே இல்லாம போயிட்டு. कुछ भी नहीं ऐसा हो गया। சொல்ல போனா கணவன் மனைவி அன்பு கூட ரொம்ப குறைஞ்சு போயிட்டு. अब बताऊं तो पति पत्नी का प्यार भी बहुत कम हो गया, ஏன்னா ரொம்ப பிஸி லைஃப். क्योंकि अभी का जीवन जो है बहुत ही व्यस्त, கணவனும் பிஸியா இருக்கிறாரு, மனைவியும் பிஸியா இருக்கிறாங்க. पति देव भी बिजी है और पत्नी भी बिजी है। பாவம் அந்த பிள்ளைகளுடைய நிலைமை தான். उनके बच्चों का जो स्थिति है बहुत ही तरस खाना அம்மா है। பாசமும் கிடைக்கிறது இல்ல, அப்பா பாசமும் கிடைக்கிறது இல்ல. माँ का प्यार भी नहीं मिलता, पिताजी का प्यार भी नहीं मिलता, ஏன்னா அம்மா அப்பா ரொம்ப பிஸி. क्योंकि मम्मी पापा तो बहुत ही व्यस्त बिजी है। அப்போ இந்த அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி போகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. तो जरा सोच कर देखिए अगला पीढ़ी जो आने वाला पीढ़ी हमारे बच्चों की क्या हालत होगी। நாம வாழ்ந்த
வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையை காட்டிலும் மோசமா தான் இருக்கும் அது. हम जिस समय में जी रहे इससे भी वो समय बुरा रहेगा. கடைசி நாட்கள்ல வந்து கொண்டிருக்கிறோம். अंतिम दिनों में आ रहे இந்த கடைசி நாட்கள்ல இருப்பதனால ये अंतिम दिनों में रहने की वजह से அன்பு தணிந்து கொண்டே இருக்கிறது. प्रेम जो है ठंडा हो रहा है. இந்த பிரியமானவனே இந்த வார்த்தையிலிருந்து நம்ம பேசும் பொழுது ये प्रिय करके इस बातों से बात करते இது ஒரு समय 3 பிரிவா இந்த வசனத்தை மட்டும் பிரிச்சுக்குவோம். इसे 3 हिस्से में इस वचन को बांट लेंगे. அன்பு, प्रेम, ஆத்துமா, आत्मा, சுகம். सुख. அன்பு, प्रेम, ஆத்துமா, आत्मा, சுகம். सुख. இந்த 3 வார்த்தையை லைட்டா நம்ம பாத்துற போகிறோம். इन 3 बातों को हम हल्के से देखेंगे. ஆமென். आमीन. முதலாவது அன்பு. पहला प्रेम. எல்லாரும் தெளிவா இருக்கிறீங்களா? सभी जागे होना, உற்சாகமா இருந்து தேவ வார்த்தையை கேட்போம். उत्साह से रह के परमेश्वर के वचन பக்கத்துல सुनिए. இருக்கிறவங்க கை பிடிச்சு சொல்லுங்களேன். बगल वाले का हाथ पकड़ कर बोलिए. இந்த வசனத்துல 3 பார்ட் இருக்கு. அன்பு, ஆத்துமா, சுகம். சொல்லுங்க. इस वचन में 3 हिस्सा के प्रेम, आत्मा और सुख. ஆமென். आमीन. நம்ம வேதத்துல ரொம்ப அன்பான சிநேகிதர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. हमारे पवित्र शास्त्र में बहुत ही करीबी प्रेमी मित्र 2 जन हैं. யாருக்காவது ஞாபகம் வருதா? किसी को याद है क्या? தாவீதும் யோனத்தானும். दाऊद और योनातान. தாவீது தன் உயிரை போல நேசித்தானாம். दाऊद अपने जान के जैसे प्यार ரொம்ப किया. பிரியமான சிநேகிதர்களா தாவீதும் யோனத்தானும் இருக்கிறாங்க. बहुत ही प्रेमी मित्र दाऊद और योनातान के. இப்படிதான் இந்த யோவானும் காயும் இருக்கிறாங்க. ऐसे ही यूहन्ना और कायू भी है. இந்த உலகம் ये दुनिया அன்பு இல்லாத உலகமா இருக்கு. प्रेम नहीं है ऐसी दुनिया बन गई. அன்புக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறது அநேகர் இருக்கிறாங்க. प्रेम के लिए जो है तरसने वाले कई लोग हैं. எனக்கு அன்பு கிடைக்கலையேன்னு வேதனையோடு இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. मुझे प्यार नहीं मिला, प्यार करने वाला कोई नहीं करके आस करने वाले बहुत है. இந்த உலகத்தின் அன்பு மாயமாலமான அன்பு. ये दुनिया का प्यार जो है दिखावट का प्यार है. ஒருவேளை அந்த அன்பை தேடி போனா கூட हो सकता है उस प्यार को ढूंढ के அது जाओगे तो भी ஏதாவது ஒன்னு எதிர்பார்க்குது. वो कुछ ना कुछ आपसे पाऊंगा करके उम्मीद करता है. நீ பைசா கொடுப்பியா? तो पैसा देगा क्या? நல்லா சமைச்சு போடுவியா? अच्छे से खाना पका के देगी அப்ப அன்பு क्या? கிடைக்கும். तो प्यार मिलेगा. ஒண்ணு இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கிடைக்கிறது இல்ல. कुछ भी उम्मीद के बिना प्यार भी नहीं मिलता. உலகம் அப்படிதான் போயிட்டு. दुनिया ऐसे ही हो रहा है. மாயமாலமான அன்பு தான் இந்த உலக அன்பு. दिखावटी का प्यार ही दुनिया का प्यार है. இந்த உலக அன்பு வீணான அன்பு. ये दुनिया का प्यार व्यर्थ है. இந்த அன்புக்கு பின்னாடி போனா வேஸ்ட் தான் பாருங்க. इस प्यार के पीछे जाओगे तो वेस्ट ही ஆனா होगा. கர்த்தருக்குள் लेकिन प्रभु में அவர் நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைக்குள் उन्होंने जो वचन हमें सिखाया उसमें சத்தியத்துக்குள் सत्य में நம்ம அன்பு செலுத்துவோம் என்றால் हम प्रेम करेंगे तो இந்த அன்பு நிலைத்து நிற்கும். ये प्रेम बना रहेगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி நிலைச்சு நிற்கும்? कैसे बना रहेगा? சத்தியத்துக்குள் உள்ளான அன்பு, सत्य में का प्यार, வேதத்தின்படி உள்ள அன்பு. वचन के आधार का प्यार. இந்த அன்பு நிலைத்து நிற்கும். ये प्रेम प्यार बना रहेगा. இந்த அன்பு மாயமற்றதாய் இருக்கும். ये प्रेम जो है दिखावटी नहीं होगा. இந்த அன்பு உண்மையுள்ளதாய் இருக்கும். ये प्रेम सच्चा रहेगा. அப்படிதான் இந்த யோவான் அவர் நிரூபித்த அந்த சபை மேல அன்பு கொண்டிருக்கிறார். ऐसे यूहन्ना भी जिस कलीसिया को उन्होंने स्थापित किया उसके ऊपर वो प्रेम करते गए. நம்ம பாஸ்டர் அன்பா இருக்கிறாரா இல்லையா? हमारे पास तो हमसे प्रेम करते कि नहीं? எல்லாருக்கும் அவர் வில்லன் மாதிரி தான் தெரியுறாரு. सभी के लिए वो बड़े विलन दुश्मन जैसे लगते हैं. உண்மையிலே அன்பாதான் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். सच में आपको प्रेम से ही हर एक को आपसे प्रेम से ही देखते हैं. ஊழியக்காரனுடைய இருதயம் வந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும். एक सेवक का मन हमेशा यही रहता है कि मेरा बच्चा अच्छा रहना चाहिए, என் பிள்ளை நல்லா வளரணும்னு இருப்பாங்க. मेरा बच्चा अच्छे से बढ़ना चाहिए करके रहता है. அவங்க இருதயத்துல ரொம்ப அன்பு நிறைஞ்சுதான் இருக்கும். उनके हृदय में बहुत प्रेम भरा रहता है. பாகுபாடற்ற அன்பு தான் இருக்கும். उसमें कोई भेदभाव नहीं होता. பணக்காரங்களை நேசிக்கிறது ஏழைகளை நேசிக்காம இருப்பது அப்படி இல்ல. देखो सिर्फ रईसों से जो अमीर है उनसे प्यार करना, गरीबों से प्यार नहीं करना, ऐसा नहीं. படிச்சவங்களை நேசிக்கிறது படிக்காம இருக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிறது அப்படி இல்ல. पढ़े लिखों से प्यार करना, जो अनपढ़ है उनको अलग करना, ऐसा नहीं. எல்லாரையும் சமமாய் தான் நேசிப்பாங்க. सभी को एक समान ही प्रेम करेंगे. ஒரு சிலருக்கு திட்டம் விழும், அடியும் விழும். कुछ को डांट पड़ती है और मार भी पड़ती
पड़ती है, அதனால அவங்கள வெறுப்பது இல்ல. इसलिए उनसे नफरत नहीं करते। அந்த அன்பின் நிமித்தம் அவங்க எதிர்பார்க்கிறது கிடைக்காத பொழுது ஒரு திட்டு விழுது. उनके प्रेम के निमित्त उन्होंने जो उम्मीद किया वो उसमें नहीं दिखाई, इसलिए उसको डांट पड़ रही है। அது உரிமையா கேக்குறது. वो हक से मांग रहे हैं। உங்க பிள்ளை தப்பு செஞ்சா அடிப்பீங்கல்ல, आपके बच्चे गलती करेंगे तो उनको मारते हो कि नहीं? அப்படிதானே? ऐसे ही ना। அடிக்காம இருந்தா அது அன்பே கிடையாது பாருங்க. अगर आपके बच्चों को आप नहीं मारोगे तो फिर वो प्यार ही नहीं। ஆமென். ஆமென். நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறோம். हमारे बच्चे जब गलतियां करते तो उनको डांटते गए। அதை விட அதிகமான பொறுப்புள்ளவர் ஊழியக்காரர். उससे भी अधिक जिम्मेदारी करने वाले सेवक है। ஆமென். आमीन। அதனால தான் அவர் உங்க எல்லாரையும் ஒண்ணா நேசிக்கிறாரு. इसीलिए आप सभी को एक समान प्रेम करते हैं। நம்ம பாஸ்டர் தான் நான் சொல்லல, सिर्फ हमारे पास्टर जी का மோஸ்ட்லி சபையில எல்லா ஊழியக்காரங்களும் அவங்களுடைய விசுவாசிகளை நேசிக்கிறவர்களாக தான் இருப்பாங்க. ज्यादातर अपने कलीसिया जितने भी कलीसिया के पास्टर लोग हैं वो उनके कलीसिया के विश्वासी से ऐसे ही प्रेम करते ஆனா हैं। ஒரு சிலருடைய இருதயத்துல இவர் என்ன ரொம்ப வெறுக்கிறாரு, இவர் என்ன ரொம்ப ஒதுக்குறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுது. लेकिन कुछ लोगों के हृदय में ऐसा विचार आ जाता है, अरे ये तो मुझसे नफरत करती है, तो मुझसे जो कि मुझे इनकार करते करके विचार आ जाता है। ஒரு வீட்ல ரெண்டு பிள்ளை இருந்தா பாருங்க, एक घर में 2 बच्चा है तो ஒரு பிள்ளைக்கு அம்மா நல்லா செய்வாங்க, एक बच्चे के लिए माँ अच्छे से करती है, ஒரு பிள்ளை ஏதோ ஒரு சின்ன காரியங்களை ஒதுக்குனா एक और दूसरे बच्चे को किसी एक कार्य में थोड़ा अलग कर दोगे तो உண்மையிலே அந்த தாய் வெறுக்கிறது இல்ல. सच में ये माँ उससे नफरत नहीं ஆனா करती। இந்த பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது அந்த மற்ற பிள்ளைய பார்த்து கம்பேர் பண்ணிக்கும். அவங்கள எப்படி பாக்குறீங்க, என்ன எப்படி பாக்குறீங்க? கீழ்ப்படியாம இருக்கிற பிள்ளை தான் அதை யோசிக்கும். लेकिन ये जो दूसरा बच्चा जो बात नहीं मानता था इसीलिए उसे अलग किया गया था, ये नहीं सोचता कि मैंने बात नहीं माना, लेकिन जो बड़ा पहला बच्चा उसके साथ अपनी तुलना कंपेयर करके देखता है। ஆனா கீழ்ப்படிற பிள்ளை அப்படி யோசிக்காது. लेकिन जो बात मानने वाला बच्चा वो कभी ऐसा नहीं सोचता। நம்ம தப்பு செய்றோம், அதனால தான் நம்மள கண்டிக்கிறாங்க. हम गलती के इसलिए माँ हमें இந்த डांटती है। கீழ்ப்படியாத பிள்ளை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். लेकिन जो बच्चा बात नहीं मानता है कुछ ना कुछ बहाना करके कुछ ना कुछ बकवास करके बातें करते रहता है। ஆமென். आमीन। ஆமென். आमीन। தேவ அன்பு நிறைந்தவங்களா இருக்கணும். परमेश्वर का प्रेम भरा हुआ होना चाहिए। ஒவ்வொருத்தரையும் நம்ம உண்மையாய் நேசிக்கணும். हर एक को हम सच्चाई से प्रेम करना है। உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது இல்ல. आधे को मन के अंदर एक बात रखकर बाहर से एक बात बोलना நம் नहीं। சபையை நேசிக்கணும். हमारे कलीसिया से प्रेम करना நம்ம है। சபை மக்களை ஒவ்வொருத்தரையும் நேசிக்கணும். हमारे कलीसिया के हर एक लोगों से प्रेम करना है। ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கணும். एक दूसरे के साथ एक संगति में रहिए। ஆதி அப்போஸ்தல காலத்துல உள்ள சபையில பாருங்க எல்லாரும் ஐக்கியமா இருந்தாங்க. शुरुआती प्रेरितों के दिनों में के कलीसिया को देखिए सभी जो संगत एक साथ थे, எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. सभी एक साथ बैठकर खाना खाए, தங்கள் சொத்துக்கள் எல்லாம் விற்று ஒண்ணா ஒரே இடத்துல போட்டு வச்சு எல்லாரும் அனுபவிச்சாங்க. अपने जायदाद संपत्ति को जो एक साथ बेचकर सब जो मिल बांटकर उसे अनुभव किए। அது ஒரு நல்ல ஐக்கியத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது. वो एक अच्छी संगत, एकता और प्रेम को बताता है। ஆனா இன்னைக்கு அப்படி சொன்னா யாரும் சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. लेकिन आज के दिन ऐसा कह देंगे तो कोई चर्च के अंदर नहीं आएगा। ஆமென். आमीन। அப்படிலாம் செய்ய வேண்டாம். ऐसा मत कीजिए। உண்மையான அன்பு மாத்திரம் வேண்டும். सच्चा प्रेम सिर्फ चाहिए। ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். एक दूसरे से प्रेम करना है। சபையில யாரும் ஒருத்தரை பார்த்து வெறுக்க கூடாது. कलीसिया के किसी भी एक व्यक्ति को देखकर उससे नफरत मत कीजिए। இவங்க எங்க ஊருக்காரங்க, ये तो हमारे गांव के இது हैं, எங்க ஜாதிக்காரங்க, ये तो हमारे जाति के हैं, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வேலை செய்றோம், हम दोनों एक ही जगह पे एक साथ काम करते हैं, அவங்க அந்த ஏரியால உள்ளவங்க, वो तो उस एरिया के हैं। இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இல்லாம ஒண்ணா நேசிக்கணும். ऐसा कुछ भेदभाव मत कीजिए, सबको एक समान प्रेम कीजिए। ஆமென். आमीन। காயு ஊழியம் செய்த இந்த இடத்துல வெறும் யூதர்கள் மாத்திரமல்ல புறஜாதிகளும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க. देखो कायू जहाँ पर गए उस कलीसिया में सिर्फ यहूदी लोग ही नहीं अन्य जाति के लोग भी उद्धार पाकर उस कलीसिया में गए। அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். वो सभी से प्रेम करते அந்த हैं। இருதயம் தான் நமக்கு வேணும். वही हृदय हमें चाहिए। ஒரு வேறுபாடும் இல்லாமல் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். एक भी भेदभाव नहीं, सबसे एक समान प्रेम करने का हृदय चाहिए। ஆமென். आमीन। அடுத்ததாக ஆத்துமா. अगला आत्मा। ஆத்துமா. आत्मा। இந்த ஆத்துமா எப்படி வாழுதோ அப்படிதான் நம்ம வாழுவோம். ये आत्मा जिस प्रकार जीता है वैसे ही हम भी जीतेंगे। ஒரு மனுஷனுக்குள்ள एक मनुष्य के अंदर ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 பகுதியா இருக்கு.
आत्मा प्राण शरीर करके तीन हिस्से இந்த हैं। ஆவி தன்னை தந்த தேவனிடம் போகிறது. ये जो प्राण है जो परमेश्वर ने दिया उसके पास चले जाता है। இந்த சரீரம் மரித்த உடனே அதை அடக்கம் பண்றாங்க, அது மண்ணோட மண்ணா அழுகி நாசமா போயிடுது. ये शरीर मरने के बाद उसे जो है गड्ढे में खोद कर दफना देते वो भी मिट्टी में मिल जाता है। ஆனா இந்த ஆத்மா பாருங்க, இது விலையேற பெற்றது. लेकिन इस आत्मा को देखिए ये बहुमूल्य है। நம்ம இப்படி ஃபுல்லா இந்த ஆவி ஆத்மா சரீரத்தோட பரலோகம் போக போறது இல்ல. हम पूरे इस आत्मा प्राण शरीर के साथ स्वर्ग नहीं जाएंगे। சரீரம் அடக்க பண்ணப்படுறோம், शरीर को दफना दिया जाएगा, ஆவி தேவனோட கிட்ட போயிடும். प्राण परमेश्वर के पास चले நம்ம जाएगा। ஆத்மா எப்படி வாழுகிறதோ அதன்படி தான் நம்ம எங்க போறோம் நிர்ணயம் பண்றது. हमारा आत्मा जिस प्रकार जीता है वही फैसला करेगा कि हम मरने के बाद कहाँ जाने वाले हैं। ஆமென். आमीन। இந்த ஆவி ये आत्मा சுவாசம், श्वास, நம்ம விடுற மூச்சு, हम जो श्वास छोड़ते हैं அது கொஞ்சம் வீக் ஆயிட்டா वो थोड़ा कमजोर हो गया तो ஆக்சிஜன் வச்சுக்குவாங்க. ऑक्सीजन लगा देते हैं, இன்னும் வீக் ஆயிட்டா और भी कमजोर हो गया तो வென்டிலேட்டர்ல கொண்டு போய் போடுவாங்க. वेंटिलेटर पे उठाकर डाल देंगे। பிறகு அவ்வளவுதான், அது उसके बाद खत्म। அவ்வளவுதான் அந்த ஆவி. उसके बाद उस आत्मा का அது कहानी खत्म। ஒண்ணுமே பண்ண முடியாது. उसमें कुछ नहीं कर सकते। அது போக வேண்டிய நேரம் வந்தா போயிடும். उसका जाने का समय आ गया तो निकल जाएगा। இந்த சரீரம் பாருங்க, ये शरीर को देखिए, சரீரம் ஒல்லி ஆயிட்டா குண்டாகணும்னு ட்ரை பண்றது, குண்டாயிட்டா ஒல்லி ஆகணும்னு ட்ரை பண்றது. अब शरीर थोड़ा पतला हो गया तो अरे मैं तो बहुत सुकड़ा हो गया, मोटा होना है। अगर ज्यादा मोटा हो गया तो अरे मैं बहुत मोटा हो गया, मुझे पतला होना है। கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையாகணும்னு ட்ரை பண்றது. जो काले हैं वो गोरा होना चाहते हैं। அந்த க்ரீம் போட்டா நல்லா இருக்கும், இந்த க்ரீம் போட்டா நல்லா இருக்கும், அப்படி அந்த ஃபேஷியல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றது. उस दुकान का क्रीम लेके लगाएंगे तो मैं गोरा हो जाऊंगा, उधर का फेशियल करूंगा तो ये करूंगा वो करूंगा तो मैं बहुत गोरा हो जाऊंगा, सुंदर हो जाऊंगा करके वो कुछ नहीं क्या क्या ट्राई करते உடம்பு हैं। ரொம்ப பலவீனப்பட்டு போகும்போது நல்ல விட்டமின் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். अब जैसे शरीर में कमजोरी आ जाती है तो सोचते अरे अच्छा जो है दवाई खाना है, विटामिन का खाना है, कैल्शियम का खाना है, वो सब लेके अच्छे से ताकतवर बनना है। நல்ல நம்மால முடிந்த வரையும் இந்த சரீரத்துக்கு நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ எல்லாம் செய்கிறோம். हमसे जितना होता है अच्छे से खा पी कर इस शरीर के लिए जो कुछ करना है करते हैं। ஒரு நாள் குளிக்காம இருந்தா எவ்வளோ டென்ஷனா இருக்கு, एक दिन नहाएंगे नहीं तो कितना टेंशन होता है, எவ்வளோ இரிட்டேஷனா இருக்கு. कितना हम परेशान रहते हैं। போய் ஒரு ரெண்டு மூணு முறையாவது சோப் போட்டு குளிக்கணும்னு தோணும். ऐसा लगेगा कि अरे भाई कम से कम 2-3 बार तो भी अच्छे से साबुन लगा के नहा लूं। ஆனா இந்த சரீரத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து ஆத்மாவுக்கு கொடுப்பதில்லை. लेकिन हम इस शरीर को जितना मुख्यता देते उतना हमारे आत्मा को नहीं देते। நீங்க எவ்வளோ காஸ்ட்லி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக அவன் சரீரத்தை பார்த்து கொண்டாலும் அந்த 3 அடி நம்ம மும்பையில் ஊரில் 6 அடி மண்ணுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அப்படியே அழிஞ்சு தான் போக போகுது இந்த சரீரம். अब कितना भी जो एक कीमत वाला कीमती जो है बहुत पैसे वाला कॉस्मेटिक कुछ भी चीज लेके अपने आप को सजा लो, मरने के बाद आपके लिए 3 फीट का एक खड्डा खोदा जाएगा, उसके बाद कुछ नहीं मिलेगा। கோடீஸ்வரர்கள் சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒரு கலரை வெட்டி உங்களை போட போகிறதில்ல. आप तो बड़े करोड़पति होकर के आपको सोने का कब्र खोद के नहीं बांधेंगे। கோடீஸ்வரர்கள் சொல்லிட்டு இவங்க கடைசி வரை இவங்க சரீரம் அழுகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு ஒன்றும் செய்ய முடியாது. आप करोड़पति इसके लिए इनका शरीर जो है लास्ट तक जो है सड़ना नहीं चाहिए करके कुछ नहीं कर सकते। அப்போ இந்த சரீரத்துக்கு நம்ம படுகிற பிரயாசம் எல்லாம் வீண். तो ये शरीर के लिए जो भी हम प्रयास कर रहे कोशिश कर रहे वो सब व्यर्थ है। நம்ம ஆத்மாவுக்காக பிரயாசப்பட வேண்டும். हमारे आत्मा के लिए प्रयास करना है, இதுதான் வாழ்ந்திருக்கிறது. यही जीने वाला है। இது நல்லா இருந்தா பரலோகம் போக போகுது, ये अच्छा है तो स्वर्ग जाएगा, இது செத்து போனா நரகத்துக்கு போக போகுது. ये मर गया तो नरक में जाएगा। பாவம் செய்கிற ஆத்மா செத்து போனது. पाप करने वाला आत्मा मर चुका है। பாவம் செய்கிற ஆத்மா அப்போ கன்ஃபார்மா எழுதி வச்சுக்க வேண்டியதான் இது நரகத்துக்கு. जो पाप करने वाला आत्मा है उसको हम ठान के ठहरा सकते ये नरक में जाने वाला है। ஆமென். आमीन। பரிசுத்தமா வாழணும், पवित्र जीवन जीना है, இயேசுவே தான் ரட்சகர்னு தெரிஞ்சுக்கணும், यीशु उद्धार करता है करके जान लेना அவர் है, சொன்ன கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படியணும். उन्होंने जो आज्ञा दी उस सबको मानना है, அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். तभी स्वर्ग जा सकते हैं। இந்த ஆத்மா வாழ்ந்திருப்பதற்கு ये आत्मा जीने के लिए எந்த மெடிசனும் இல்ல. कोई दवाई गोली नहीं। ஏதாவது இருந்தா சொல்லுங்க. कुछ है तो आप लोग बताइए இந்த हमें। ஆத்மா வாழ்ந்திருக்க மெடிசன் ஒன்றும் இல்லை. ये आत्मा जीने के लिए कोई दवाई नहीं। ஆவியை தக்க வச்சுக்க கொஞ்சம் ஆக்சிஜன் வென்டிலேட்டர்ல போடுறாங்க. अरे प्राण को बचाने के लिए थोड़ा ऑक्सीजन में वेंटिलेटर में डालते இந்த हैं। சரீரத்தை பாதுகாப்ப கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு போகுது. इस शरीर को थोड़ा देखने के लिए थोड़ा ट्रीटमेंट इलाज वगैरह करते ஆனா हैं। இந்த ஆத்மாவுக்கு என்ற மெடிசன் ஒன்றும் கிடையாது. लेकिन इस आत्मा के लिए दवाई मेडिसिन गोली करके कुछ नहीं। அதுக்கு நல்ல ஆகாரத்தை நம்ம தான் கொடுக்கணும். उसको अच्छा खाना भोजन
हमें ही देना है। நல்ல வேத வார்த்தைகள், अच्छा परमेश्वर के शास्त्र का தேவ वचन, சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பது, परमेश्वर के सम्मुख बैठ के प्रार्थना करना, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முன்னேறி வருவது. आत्मिक जीवन में हर एक दिन आगे बढ़कर आना। ஆமென். आमीन। இப்படி இருந்தாதான் ஆத்துமா உயிர் வாழும். ऐसे रहेंगे तभी हमारा आत्मा जो है जीवित रहेगा। கொஞ்சம் யோசித்து பாருங்க, थोड़ा सोच कर எத்தனை देखिए, பேர் ஆத்துமா செத்து போயிருக்கு, எத்தனை பேர் ஆத்துமா உயிரோடு இருக்குன்னு. कितने लोग का आत्मा मरा हुआ है, कितने लोग का आत्मा जिंदा है। பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போனது, जिसने पाप किया उसका आत्मा मरा हुआ है। கர்த்தருக்குள்ள ஒழுங்கா வளராம, ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம இருந்தா அந்த ஆத்துமா செத்து போனது. प्रभु में बड़ा नहीं हुआ, अच्छे से प्रार्थना नहीं करता, पवित्र शास्त्र नहीं पढ़ता, तो वो आत्मा जो है बड़ा नहीं हुआ है, मरा हुआ है। நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் வளரணும். दिन बर दिन परमेश्वर में बढ़ना है। ஒரு பிள்ளை பிறந்து एक बच्चा पैदा होकर அது பால் குடிக்குது, दूध पीता है। அது 10 வருஷம் ஆகியும் பாலையே குடிச்சிட்டு இருந்தா, वो 10 साल होने के बाद भी दूध ही पीते रहेगा அது तो கல்யாணம் வரையும் பால் குடிச்சிட்டு இருந்தா, चलो आगे शादी तक वो दूध पीते रहेगा तो அது மூளையும் வளராது, சரீரமும் வளராது, அது ஒரு மனிதனாகவே போகாது. उसका दिमाग भी नहीं बढ़ेगा, उसका शरीर भी नहीं बढ़ेगा, वो एक मनुष्य के रूप में ही गिना नहीं जाएगा। ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி நமக்கு தேவை. आत्मिक जीवन में भी हर दिन हमें बढ़ोतरी चाहिए। ஏதோ சர்ச்சுக்கு வரோம் போகிறோம், ஏதோ ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வது வாழ்க்கை இல்லை. अरे देखो हम तो चर्च में जाके आते हैं, हम तो मैं भी एक मसीह हूँ, मैं भी एक क्रिश्चियन हूँ, ऐसा बोलना नहीं। ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்துமா வளர வேண்டும், हर दिन हमारा आत्मा बढ़ना चाहिए, பரிசுத்தத்துக்கு நேராய் வளர வேண்டும், पवित्रता की ओर बढ़ना चाहिए, பரிசுத்தம் காணப்பட வேண்டும். पवित्रता दिखाई देनी चाहिए। இந்த ஆத்துமா எப்படி இருக்கோ आपका आत्मा जैसा है அப்படிதான் நம்ம வாழுவோம். वैसे हम जिएंगे। இந்த ஆத்துமா ये आत्मा பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் பொழுது पवित्र रहते समय, கர்த்தருடைய வருகையில परमेश्वर के आने के समय நாம் பரலோகத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், हम स्वर्ग की ओर उठा लिए जाएंगे, இல்லனா நரகம்தான். नहीं तो नरक। அப்ப இந்த ஆத்துமா வளருவதற்கு, இந்த ஆத்துமா நல்ல நல்ல ஆவிக்குரிய புஷ்டியை பெறுவதற்கு நாம் நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும். तो ये आत्मा बढ़ने के लिए, आत्मा तंदुरुस्त होने के लिए अच्छा भोजन देना है। நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. अच्छा आत्मिक उन्नति प्रगति हर दिन हमें चाहिए। அதுக்கு தான் நம்ம டெய்லி ஆலயத்துக்குலாம் வரோம். इसीलिए हम हर दिन जो कलीसिया में आते हैं, இந்த ஆத்துமாக்காக தான் வரும். इस आत्मा के लिए हम आते हैं। நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு அந்த blessing வேணும், இந்த blessing வேணும், இதுக்காக ஆலயத்துக்கு வரேன். இல்லவே இல்லை. बहुत से लोग सोचते हैं मुझे वो आशीष चाहिए, आशीष चाहिए, इसके लिए मैं चर्च आता हूँ। நம்ம ஆத்துமா பிழைத்திருக்கும்படியாய் தான் ஆலயத்துக்கு வருகிறோம். நம்ம हमारा आत्मा बचकर जीने के लिए हम कलीसिया में आते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। வெறும் என்னுடைய ஆத்துமா, நான் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் நமக்குள்ள இருக்க கூடாது. सिर्फ मेरा आत्मा मैं करके ऐसा खुद कर स्वार्थी नहीं रहना நமக்கு चाहिए। ஆத்தும பாரம் தேவை பாருங்க. हमारे अंदर आत्मा का बोझ की आवश्यकता है। அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஏராளம் ஏராளம். नाश होने वाली आत्माएं बहुत आए थे। அவர்களெல்லாம் ஆண்டவர் பக்கம் திருப்பணும் அப்படின்ற ஒரு தாகம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க वे வேண்டும். सभी परमेश्वर की ओर आना चाहिए करके एक प्यास होना चाहिए। ஆமென், आमीन, ஆமென். आमीन। ஆத்தும தாகம் வேணும். आत्मा का प्यास चाहिए। ஏன் ஆத்துமா மட்டும்னு இருக்க கூடாது? सिर्फ मेरा आत्मा करके नहीं रहना அப்படி है। இருந்தா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. ऐसा रहेगा तो हम परमेश्वर के राज्य को नहीं बांध सकते। அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். नाश होने वाले आत्माओं के लिए प्रार्थना करना है। அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை நம்ம சந்தித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி அப்படியே அவங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். नाश होने वाले आत्मा से मुलाकात करके उनको परमेश्वर का वचन सुनाकर उन्हें जिलाना है। செத்து போன ஆத்துமாவை நாம் உயிர் பெற செய்ய வேண்டும். मरे हुए आत्माओं को हमें जिलाना है। ஆமென், आमीन, ஆமென். ஆமென். இதுதான் ஆத்துமாவுடைய ஒரு விசேஷம். यही आत्मा की विशेषता है। அடுத்ததாக சுகம். अगला सुख चंगाई। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இங்க ஒரு அழகா வாழ்த்துறாரு பாருங்க. देखो यहाँ पे अच्छा सा बधाई देते हैं। பிரியமானவனே, हे प्रिय, உன் ஆத்துமா வாழ்கிறது போல जिस प्रकार तेरा आत्मा நீ जीता है, எல்லாவற்றிலும் வாழ்ந்து तो सारी चीजों में जीकर சுகமாய் இருப்பாயாக. भला चंगा रहे। ஆத்துமா வாழ்கிறது போல तेरा आत्मा जैसे जी रहा है, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. सारी बातों में जीकर நம்ம ஆத்துமா நல்லதா இருந்தா हमारा आत्मा अच्छा है तो அது நல்லாவே வாழும். वो अच्छे से जिएगा। அது உள்ள ஒரு கச்சடாவா இருந்தா अंदर कचड़ा है तो
கள்ளம் கபடு திருடு எல்லாம் உள்ள இருந்தா छल करना, डर करना, चोरी करना, नफरत करना இது अंदर है வாழ तो முடியாது பாருங்க. ये जी नहीं सकता. ஆமென். आमीन. அதான் அவர் சொல்றாரு, इसे ही वो कह रहे हैं, காயுவை பார்த்து சொல்றாரு, गायों को देख कर कह உன் रहे, ஆத்துமா வாழ்கிறது போல तेरी आत्मा जैसे जी நீ रही है, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. तू सभी बातों में जी कर भला चंगा रे. அது எப்படி அவருடைய ஆத்மா எப்படி வாழுகிறது? उनकी आत्मा कैसे जी रही இந்த है? மூன்றாம் வசனத்தை பார்ப்போம். तीसरे वचन को देखेंगे. மூன்றாம் वசனத்தை பார்க்கும் பொழுது तीसरे वचन को देखते समय சத்தியத்தில் வளருகிறாய் என்று கேட்கும் பொழுது சந்தோஷப்பட்டேன். ஐந்தாவது வசனம். जब मैंने सुना कि सत्य ம். உண்மையாய் செய்கிறாய். அப்போ இவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாரு, ப்ளஸ் எல்லாருக்கும் உண்மையாய் செய்கிறார். உபசரிக்கிற குணம், எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்து உபசரிக்கிற ஒரு குணமுடையவராய் இந்த காயு இருக்கிறார். अब देखिए यहाँ पे दो बात यूहन्ना इनके बारे में सुनते हैं, गायों के बारे में, एक कि वो सत्यम है और दूसरा कि वो सभी भाइयों के साथ सच्चाई से काम करते हैं. இந்த நல்ல குணத்தை பார்த்து தான் யோவான் சொல்லுகிறார், इसी अच्छे गुणों को देखकर यूहन्ना कहता है, நீ உன் ஆத்மா எப்படி இருக்கோ तेरा आत्मा जिस प्रकार है அப்படியே நீ நல்லா வாழ்ந்துரு. वैसे तू अच्छे से भला ஏன்னா चंगा நல்ல जी. குணங்கள் உடையவராய் இருக்கிறாரு, क्योंकि अच्छे गुण के साथ है, எல்லாரையும் உபசரிக்கிறாரு. सभी का अच्छे से ख्याल करते हैं. ஆமென். आमीन. ஒரு நல்ல சுபாவம் உடையவராய் இருப்பதனால தான் अच्छे स्वभाव के साथ इसलिए ही யோவான் சொல்லுகிறாரு, यूहन्ना कहता है, உன் ஆத்மா வாழ்வது போல் तेरा आत्मा जिस प्रकार நீ जीता है எல்லாவற்றிலும் வாழ்ந்து तू सभी बातों में जीकर சுகமாயிரு. भला चंगा रे. சுகமாயிருன்றது भला चंगा रे இன்னும் मतलब, ஒரு பெரிய வாழ்த்தை குறிக்குது. और ये भी एक बड़ी बात को बताता है, நீ சுகமாயிரு, तू सुख के साथ रे, நீ நல்லா இரு. तू अच्छे से रे. நம்ம நிறைய பேரை வாழ்த்துவோம் பாருங்க. हम देखो बहुत से लोग को बधाई आशीष देते हैं. கல்யாண வீட்டுல போனா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துவோம். शादी के घर जाने के बाद दूल्हा और दुल्हन को हम बधाई देते हैं. கிறிஸ்தவ கல்யாணமா இருந்தா பாஸ்டர் கரத்தை உயர்த்தி பொண்ணு மாப்பிள்ளைக்கு நேரா கரத்தை உயர்த்தி ஜெபிங்கன்னு சொல்லுவாரு. मसीह लोग का विवाह है तो पास्टर जी सभी आने वाले लोगों से कहते हैं, सब लोग अपना हाथ ऊपर कर कर दूल्हा दुल्हन के लिए आशीष के लिए प्रार्थना இந்த कीजिए. இந்துக்களுடைய திருமணத்துல பார்க்கும்பொழுது आज हिंदू भाइयों के हम शादी को देखेंगे तो எல்லார் கையிலயும் பூ அரிசி அதெல்லாம் கொடுப்பாங்க. सभी लोग के हाथों में जो है फूल और चावल देते हैं. அத பொண்ணுக்கு தாலி கட்ட நேரம் எல்லாரும் போடுவாங்க, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. और दुल्हा दुल्हन को मंगलसूत्र बांधने के समय सब लोग उनके ऊपर वो चावल और वो फूल फेंकते हैं. அது எத்தனை பேர் மனசார போடுறாங்களோ எத்தனை பேர் நாசமா போன் போடுறாங்கன்னு தெரியாது. उसमें कितने लोग अरे अच्छे से रहना चाहिए करके डालते और कितने लोग அவங்க बर्बाद சொன்ன करते அந்த हैं. ஆசீர்வாதம் அந்த மண்டபத்துல இருந்து சாப்பிட்டு வெளியில போற வரையும் தான். वो जो कहने वाला आशीष है वो खा कर जाने तक ही. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுல போய் பிரேயர் பண்ணுவாங்களா? उसके बाद वो घर जाके प्रार्थना करते हैं क्या? ஐயோ அந்த பொண்ணும் பையனும் நல்லா வாழட்டும் நினைப்பாங்களா? वो दूल्हा और लड़का लड़की अच्छे से जीना चाहिए. அவ்வளவுதான், அது அன்னையோட முடிஞ்சு போச்சு. उतना ही खाना खाए खत्म हो गया बात. ஒரு பிச்சைக்காரனை பாக்குறீங்க ரோட்ல, एक भिखारी को रोड पे देखते हो, அவனுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கொடுக்குறீங்க, उसको थोड़ा पैसे देते हो, கொஞ்சம் அவனுக்கு கையில பார்க்க அது அதிகமா தெரியுது, उसको हाथ में देखते बहुत ज्यादा लग रहा है, அவன் ரெண்டு கையை தூக்கி நல்லா இரு அப்படின்னு சொல்லுவான். और दोनों हाथ उठाकर बोलेगा अरे आप अच्छे से रहो. அவனுக்கு அடுத்த நேரம் நம்ம மூஞ்சி எப்படி இருக்கணும் கூட தெரியாது. उसको ये भी नहीं पता कि अगली बार हम वो जो दिए तो उनका चेहरा कैसे होगा. நல்லா இரு தாயி அப்படின்னுவான். ए माँ अच्छे से रे. அவனுக்கு அதை விட்டு போயிடும். அந்த அந்த ஒரு செகண்ட் தான். वो सेकंड ही, उसके बाद वो भूल जाएगा. நம்ம இப்படி போயிட்டு அடுத்த நபர் போட்ட உடனே அதை தான் பார்ப்பான் அவன். हम यहाँ से चले गए, दूसरा हमारे पीछे आने वाला उसको पैसे डालते उसको देख के बोलेगा. ஆமென். आमीन. இந்த உலகம் அப்படிதான் இருக்கு பாருங்க. ये दुनिया ऐसे ही है. நம்ம ஒரு சிலரை வாழ்த்துறோம், हम एक कुछ लोग को बधाई देते हैं, நீ நல்லா இரு, तू अच्छे से रे. கங்க்ராட்ஸ் பண்றோம். बधाइयाँ, कांग्रेचुलेशन. எதுலயாவது ஜெயிச்சிட்டா, किसी चीज में जीत गए तो, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா, परीक्षा को पास कर लिए तो, இன்னைக்கு எல்லாம் மொபைல்ல கங்க்ராட்ஸ். मोबाइल फोन में कांग्रेट्स. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. बस उसी के साथ समाप्त. அது மனதார வாழ்த்துவது இல்ல. वो मन से बधाई देना नहीं है. ஒரு சிலரை ஒருத்தர் வாழ்த்துங்கன்னு சர்ச்சில் சொல்றோம், கரத்தை பிடிச்சு வாழ்த்துங்கன்னு சொல்றோம். हम चर्च में तो कहते हैं अरे भाई एक दूसरे को हाथ देकर बधाई दीजिए, प्रेज लॉर्ड बोले बधाई दीजिए बोलते हैं. அவங்களுக்கு ரொம்ப டியரா இருக்கிறவங்கன்னா சந்தோஷமா கையை பிடிச்சு குலுக்கி வாழ்த்துவாங்க. उनके पहचान वाले उनके करीब है तो उनको तो खुशी के साथ दांत दिखाते हुए हाथ मिलाएंगे. அவங்களுக்கு தெரியாத நபரா இருந்தா, लेकिन वो जिसे नहीं जानते तो என்ன பண்றது, நம்ம ஆளு யாரும் இங்க பக்கத்துல இல்லையே, வேற வழி இல்ல, பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறாரு, கையை பிடிச்சு
நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. अरे क्या करे, कौन आ गया भाई, ये तो पता ही नहीं, अरे पास्टर जी उधर से देख रहे, चलो हाथ मिला लेते बोल के मिला के जाते हैं। ஆமென். आमीन। மனிதருடைய வாழ்த்துதல்லாம் இப்படிதான் இருக்கு. मनुष्य का बधाई देना भी ऐसे ही ஆனா है, இந்த யோவான் காயுவை வாழ்த்துகிறது பாருங்க, लेकिन यूहन्ना गायक को बधाई देता நீ है, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, तू सारी बातों में जीकर बला चंगारे, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. सारी बातों में जीकर बला चंगारे। இந்த blessing குள்ள எல்லா blessingம் அடங்கி இருக்கு. इस आशीष के अंदर सारी आशीषें छिपी है। சரீரத்துல சுகமாயிரு, शरीर में बला चंगारे, உன் குடும்ப வாழ்க்கையில சுகமாயிரு, तेरे परिवार के जीवन में बला चंगारे, உன்னுடைய பொருளாதாரத்துல நீ சுகமாயிரு. तेरे आर्थिक स्थिति में भला चंगारे। இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, तमिल में एक बात कहते हैं, 16 பெற்று பெரும் வாழ்வு வாழ்க அப்படின்னு. 16 பெற்று பெரும் வாழ்வு வாழ்க. 16 को पैदा करके अच्छे से सुख के साथ जियो। ஆமென். आमीन। ஆமென். ஆமென். அப்படின்னா 16 blessings-உம் நீ பெற்றுக்கிட்டு நீ நல்லா வாழுன்னு சொல்லுவாங்க. इसका यह मतलब कि 16 आशीषों को प्राप्त कर कर आप अच्छे से सुख सुख जियो। 16 பெற்று போட்டா என்னத்துக்கு ஆகிறது இன்னைக்கு? 16 को पैदा करके छोड़ देंगे तो आज के दिन क्या होगा? ஆமென். आमीन। இது மாதிரி தான் இந்த யோவான் வாழ்த்துறாரு. इसी तरह यूहन्ना भी बधाई दे रहे இவர் हैं। ஒரு நம்பர்லாம் சொல்லல, ये एक नंबर नहीं बताए, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, तू सारी बातों में जीकर बला चंगारे, எல்லா blessings-உம் உனக்கு இருக்கட்டும். सारी आशीष तेरे लिए रहे। ரொம்ப அருமையா வாழ்த்துறாரு. बहुत ही अच्छे से बधाई दे இப்போ रहे हैं। நமக்கு காணிக்க முடிஞ்ச பிறகு எல்லாரும் முட்டி போட்டு நீங்க கரத்தை உயர்த்தி உங்க blessing-க்காக ஜெபிங்கன்னு சாம் சொல்றாரு. अब देखो, दान देने के बाद मैं आपसे कहता हूँ कि सभी जन घुटने देखकर आपके आशीष के लिए आप प्रार्थना कीजिए कर कर। எல்லாரும் ரொம்ப வாஞ்சியா ஜெபிப்போம். सभी जन एक चाहत के साथ प्रार्थना करते என் हैं, கடனெல்லாம் மாற்றிடுங்கப்பா, मेरे उधारी कर्ज को चुकता कर दीजिए என் पिता, தரித்திரம்லாம் மாறட்டும், मेरी दरिद्रता कंगालपन दूर हो, எனக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கட்டும், मेरे को अच्छा आशीष हो, பொருளாதாரத்துல நான் ஆசீர்வதிக்கப்படணும். आर्थिक स्थिति में मैं अच्छे से आशीषित रहूं। இதே பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபின்னா ஏதோ ஸ்பீடு வருமா? यही आपके बगल में जो है उनके लिए प्रार्थना करो कर कर आपसे कहेंगे तो इतना ही तेजी और चाहत आएगा क्या? உங்க blessing-க்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னா ரொம்ப வேகமா ஜெபம் வரும். आपके ब्लेसिंग आशीष के लिए प्रार्थना करो तो जोर से प्रार्थना आएगा। நீங்க கரத்தை பிடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க, आपका हाथ जो बगल वाला उसका हाथ पकड़ के प्रार्थना कीजिए करे இல்ல तो, கரத்தை உயர்த்தி சபைக்காக ஜெபிங்க. नहीं तो हाथ उठाकर कलीसिया के लिए प्रार्थना कीजिए। எப்படியும் அதுல ஒரு 50% அந்த சத்தம் குறைஞ்சிரும். कैसे भी वो 50% जो आवाज पहले आई थी वो कम हो जाती ஏன்னா है, சுயநலமாவே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். क्योंकि हम तो स्वार्थ खुद का के रूप में जी रहे हैं। மற்றவர்களுடைய blessings-அ விரும்பாதவர்களாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். हम दूसरों के आशीष को नहीं चाहते, ऐसे ही जी रहे हैं। அப்படி இல்ல, ऐसा नहीं, அப்படி இல்ல. ऐसा नहीं। கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், परमेश्वर के प्रिय बच्चे, தேவ பிள்ளைகள், परमेश्वर के बच्चे, சபையில் உள்ள ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தணும். कलीसिया के बच्चे सभी को बधाई दीजिए। சரீரத்துல ஒருத்தருக்கு பலவீனம்னா உடனே அவங்களுக்கு நீங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், ஜெபிக்கணும், அவங்களுக்காக நீங்க திறப்புல நிற்கணும். கண்டிப்பா शरीर कलीसिया में एक बच्चे के लिए ऐसी परेशानी है, बीमारी से, तो उसके लिए कलीसिया खुले द्वार पर खड़े रहकर उनके लिए प्रार्थना करना है। ஆமென். आमीन। ஒருத்தர் ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அவங்களுக்காக பாரத்தோட ஜெபிக்கணும். एक व्यक्ति एक परेशानी में तो उस बात को सुनते उनके लिए प्रार्थना करना है बोझ के साथ। இப்போ அது ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு வரோம். अब देखो, हर हफ्ते इस प्रार्थना को हम करते आ रहे हैं। இது பாஸ்டருக்கு திடீர்னு மனசுல தோன்றின ஒரு யோசனை, தேவன் கொடுத்த ஒரு பாரம். இது முக்கியமா अब ये बात जो है परमेश्वर ने पास्टर जी के हृदय में दिया, परमेश्वर दिया एक बोझ है, எல்லா வாரமும் இப்படி ஜெபிக்க வைக்கணும் அப்படின்னு. हर हफ्ते ऐसा प्रार्थना करने के लिए रखना है। ஆனா நீங்க இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் சபை நல்லா பிளெஸிங்கா இருக்கணும் நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். लेकिन आप आपके मन की गहराई से आपका कलीसिया अच्छे से रहना चाहिए करके आप प्रार्थना कीजिए। உங்களுக்காகவும் ஜெபிங்க. आपके लिए भी प्रार्थना ஒரு कीजिए। பாயிண்ட் கடைசியா, अंत में एक पॉइंट, கடைசியா अंत में एक पॉइंट। ஆமென். आमीन। நீங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது, आप ऐसे என் प्रार्थना சபையை करते समय, ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கும் பொழுது मेरे कलीसिया को आशीष कीजिए। आप प्रार्थना करते समय நிச்சயமாகவே கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பார். निश्चय परमेश्वर कलीसिया को आशीष करेंगे। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு வெளிப்படணும், दिल के गहराई से प्रेम प्रकट होना चाहिए, ஆத்ம பாரம் உண்டாகணும், आत्मा का बोझ होना அழிந்து போகிற चाहिए, ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்கணும், नाश आत्मा के लिए प्रार्थना करना है, மற்றவருடைய சுகத்துக்காய் நீங்க ஜெபிக்கணும், दूसरों के चंगाई के लिए प्रार्थना करना है, உள்ளத்தின் ஆழத்து மனசார அவங்களை ஆசீர்வதிக்கணும், मन के गहराई से पूरे मन से उनको आशीष करना है, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்களை bless பண்ணணும். तो सारी चीजों में भला चंगा रह करके मन के गहराई से आशीष करना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஜான், யோவான் பாருங்க காயுவை இப்படிதான் வாழ்த்துகிறார்.
अब यूहन्ना को देखिए, गायु को इसी प्रकार बधाई देता है ஏன்னா அவருடைய குணம் ரொம்ப அருமையான குணம். क्योंकि उसका गुण बहुत अच्छा है। அதனால அவருக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அந்த வார்த்தையில அந்த லெட்டர்ல அவ்வளவு அழகா வாழ்த்தி எழுதுகிறார். इसीलिए उनको क्या करना है पता नहीं, इसलिए वो इतने सुंदर शब्दों में उस चिट्ठी को लिख रहे हैं। அடுத்ததாக ஒரு நபரை பார்ப்போம். अगला एक व्यक्ति को देखेंगे, தியோதிரேப்பு. தியோதிரேப்பு இவர் வந்து ஒரு துர்க்குணம் உடையவர். अब ये एक बुराई करने वाला, அவர் இருதயத்துல நல்ல எண்ணமே கிடையாது. उनके हृदय में अच्छे विचार नहीं। கொஞ்சம் வேகமா பாப்போம் நம்ம. हम थोड़े जल्दी से देखेंगे। இவருக்கு வந்து நான் முதன்மையா இருக்கணும், நான் எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும்னு ஆசைப்படுறவர். अब इनका मन में ये विचार है कि मैं सबसे बड़ा रहूं, मैं सबसे आगे रहूं। இவரும் இந்த சபையில உள்ளவர் தான் பாருங்க. ये भी इसी कलीसिया के व्यक्ति, இந்த சபையில உள்ள ஒரு நபர் தான். इसी कलीसिया के एक व्यक्ति, ஆனா இவருக்கு எண்ணம், लेकिन इनका सोच நான் முதன்மையா இருக்கணும், मुझे आगे रहना है, நான் ஃபர்ஸ்ட்ல உட்காரணும், मुझे पहले जगह पर बैठना है, நான் பெரிய ஆளா இருக்கணும், मुझे बड़ा व्यक्ति बनना है, பாஸ்டர் மாதிரி நான் பெரிய ஆளா இருக்கணும். पास्टर जी की तरह मुझे बड़ा व्यक्ति बनना है। லூசிஃபர் இப்படிதான் சொன்னான், लूसीफर ने भी इसी तरह நான் कहा, தேவனை போல ஆவேன், मैं परमेश्वर की तरह बनूंगा, நானும் போய் சிங்காசனத்துல உட்காருவேன். मैं भी जाके सिंहासन पर बैठूंगा। அவன் இருதயத்துல நினைக்கும் போதே ஆண்டவர் அங்கிருந்து தள்ளி போட்டார். उसके हृदय में सोचते समय ही परमेश्वर ने उसे ऊपर से गिरा दिया। இந்த பெருமை நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் இருக்க கூடாது. ये घमंड हमारे जीवन में कभी नहीं होना चाहिए। முதன்மை வேண்டும். पहला स्थान, நான் தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், सब में मैं ही फर्स्ट हूं, எனக்கு தான் பாட தெரியும், मेरे कोई गाना आता है, எனக்கு தான் ஆட தெரியும், मेरे कोई नाचना आता है, எனக்கு தான் வர்ஷிப் பண்ண தெரியும், मेरे कोई आराधना करना आता है, எனக்கு தான் நல்லா மியூசிக் வாசிக்க தெரியும், मेरे को अच्छा म्यूजिक बजाना आता है, எனக்கு தான் பிரேயர் செல் நல்லா நடத்திட்டு போக தெரியும். मेरे कोई प्रार्थना का सल अच्छे से चलाकर जाना आता है। பாஸ்டர் என்கிட்ட தான் எல்லாம் பேசுவார், எல்லா காரியங்களும் பேசுவார். आप देखिए पास्टर जी सारी बातों को मुझसे ही बातें करते हैं, நான் தான் பெரிய ஆளு, मैं बड़ा व्यक्ति हूँ, என்னை விட்டா இந்த சர்ச்சில் வேற யாரும் இல்ல. मुझे छोड़कर इस चर्च में और कोई नहीं। இது மோசமான சுபாவம், ये बुरा स्वभाव இது है, மோசமான எண்ணம். ये बुरा विचार है। ஆமென். आमीन। இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, ये मसीह के विरोधी की आत्मा है, இது பெருமையின் ஆவி. ये घमंड की आत्मा है। இவனுக்கு இருக்கிற இந்த சுபாவம் ये इसके अंदर जो ये स्वभाव ஒரு है, நாள் நமக்கு இருக்க கூடாது. एक भी दिन हमारे अंदर नहीं होनी இந்த चाहिए। தியோதிரேப்பு வந்து புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவன். ये तियोत्रिपु जो है अन्य जाति से उद्धार पाकर आया, அப்ப அவன் என்ன பிளான் பண்றான்னா, तो वो क्या योजना कर இந்த रहा है? சபைக்குள்ள अनेक யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதி மக்களும் இருக்கிறாங்க. इस कलीसिया के अंदर अनेक यहूदी भी और अन्य जाति के लोग भी है। இந்த புறஜாதிகளை ஒரு கூட்டம் கூட்டிட்டு, ये अन्य जातियों के एक भीड़ को इकट्ठा कर कर இவங்களுக்கு நான் தலைவனா இருப்பேன். इनका मैं प्रधान बनकर रहूंगा। இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க? ये लोग क्या बातें कर रहे இந்த हैं? அப்போஸ்தலர்கள் பேச்செல்லாம் சரியில்லை, ये प्रेतों की बातें सही नहीं, இந்த அப்போஸ்தலர்கள் போதனை எல்லாம் சரியில்லை. ये प्रेतों का उपदेश सही नहीं। அவங்கள முன்னாடி உட்கார வச்சா उनके सामने बिठाएंगे तो இது சரிப்பட்டு வராது. ये जो है सही नहीं होगा। இப்படி ஒரு சில கலக்கல் ஆவிலாம் இருக்கும் சபையில. ऐसा कलीसिया में जो है दंगा करने वाले, जो है घबराहट लाने वाले लोग रहेंगे, அப்படியே ஒரு பிரிவினை உண்டாக்குற ஒரு ஆவி. वैसे फूट को लाने वाली आत्मा। இந்த ஆவி நம்ம இருதயத்துல ஒரு நாளும் செயல்படக்கூடாது. ये आत्मा कभी भी हमारे हृदय के अंदर काम नहीं करनी चाहिए। அடுத்ததாக இவனுடைய சுபாவம் பார்க்கும் பொழுது, अगला इसके स्वभाव को देखेंगे तो ஒரு யோவானுக்கு விரோதமாய் தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பி பேசுகிறவனா இருக்கிறான். अब यूहन्ना के खिलाफ जो बातें है ही नहीं, उसे वो बनाकर बोल रहा है। இந்த பிரச்சனையும் நிறைய இருக்கும் சபையில. ऐसी समस्या भी कलीसिया में बहुत रहेगी। ஐயோ நம்ம பாஸ்டர் ரொம்ப நல்லவர், देखो हमारे पास्टर जी बहुत अच्छे, அப்படியே ஒரு 2 பேர் சொல்லுவாங்க. ऐसे 2 जन बोलेंगे, உடனே அவங்க கிட்ட இவங்க சொல்லுவாங்க, तुरंत उनके पास जाकर ये लोग कहेंगे, உனக்கு தெரியுமா आपको पता है क्या, இவர் இப்படிலாம் பண்ணுவாரு, वो ऐसा भी करते, ஐயோ இவர் இப்படிலாம் செஞ்சாரு. ये वो ऐसे भी काम किए। அந்த நல்லவர்னு சொன்ன வாயை அப்படியே மூடிடுவாங்க. अब जिन्होंने कहा था कि पास्टर जी अच्छे, उनका मुंह वैसे ही बंद हो जाएगा। தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பி பேசிக் கொண்டிருப்பது, जो बातें है ही नहीं उसे बनाकर बोलकर फैलाना, இல்லாத பொய்களை பரவ செய்வது, जो बातें है ही नहीं ऐसे झूठी बातों को बनाकर இது ஒரு மோசமான எண்ணம் பாருங்க. ये एक बुरा विचार है। இந்த தியோதிரேப்பு, ये तियोत्रिपु, இவன் வந்து யோவான் அந்த அப்போஸ்தலர்களுக்கு சபை வந்து ஹெல்ப் பண்ணும், ஏதாவது இந்த காசெல்லாம் சேகரித்து ஹெல்ப் பண்ணும். अब प्रेरित जो है कलीसिया की मदद करते, जो पैसे वो इकट्ठे करते हैं उसके द्वारा मदद करते, அது பண்ண விடாதபடி தடை செய்கிறவன் இந்த தியோதிரேப்பு. उसे होने से रोकने वाला ये तियोत्रिपुस, அவனும் செய்ய மாட்டான், वो भी नहीं करेगा, செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டான். जो कर रहा है उसे भी करने नहीं देगा। ஆமென். आमीन। ஒரு தீய குணம் உள்ளவன், एक बुरा स्वभाव वाला, நல்ல சுபாவம் உடையவன் இல்ல அவன். अच्छा स्वभाव वाला वो नहीं। சபையில எல்லாம் மிக்ஸா தான் இருக்கும். देखो कलीसिया में सब मिक्स मिलजुल कर ही रहता है। இதெல்லாம் நம்ம தான் கண்டு அறிஞ்சிக்கணும். ये सभी को हमें ही देखकर पहचान लेना है। நன்மையானவர்கள் யாரு, தீமையானவர்கள் யாரு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். भलाई करने वाला कौन है, बुराई करने वाला कौन है, इस बात को हमें ही पता लगाना है। க்ளோரி ஆஃப் ஷாሎም சர்ச்சில் போயிட்டா
ग्लोरी ऑफ शालोम चर्च में चले जाएंगे तो எல்லாரும் பரிசுத்தமா இருப்பாங்க, सभी पवित्र रहेंगे, எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க हाँ सभी स्वर्ग चले जाएंगे। அப்படி நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. ऐसा सोच के उल्लू मत बनिए, எல்லாம் இங்க மிக்ஸா தான் இருக்கும். यहाँ पे सब मिक्स मिला जुलाई रहेगा। ஒருத்தர் பேசும் பொழுது நாம அறிந்து கொள்ள வேண்டும், एक जन बातें करते समय में समझ लेना कि இது தீமையான சுபாவம் உடையதா நன்மையான சுபாவம் உடையதான்னு. ये बुरा स्वभाव वाले हैं या भले स्वभाव वाले हैं। இவர் யோவான் அழகா காயுக்கு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. हम यूहन्ना गायु को अच्छे से सिखा रहे हैं, தீமையானதை பின்பற்றாதீங்க, बुराई के पीछे मत जाओ, நன்மையானதை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. सिर्फ भलाई को पकड़े रहो। தீமை செய்கிறவங்க கர்த்தரால் உண்டானவர்கள் அல்ல, जो बुराई करते हैं वो परमेश्वर के द्वारा बनाए नहीं गए, அவங்க பிசாசினால் உண்டானவர்கள். वे शैतान से बनाए गए। அவங்க இருதயம் எப்படியோ அப்படிதான் அவங்க இருப்பாங்க. उनका हृदय जिस प्रकार है वैसे वो रहेंगे। அதனால தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றுங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. इसीलिए बुराई के पीछे मत जाओ, भलाई के पीछे जाओ करके वो कह रहे हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி நிறைய கூட்டம் எல்லா சபைகள்லயும் இருக்கும், நம்ம சபையை சொல்லல. ऐसे अनेक प्रकार के झुंड सिर्फ हमारे कलीसिया में नहीं सभी कलीसिया में होते। எல்லா சபைகள்லயும் ஒரு சில கிளைகள் இருக்க தான் செய்யும். देखो हर एक कलीसिया में कुछ जंगली पौधे जरूर होते हैं வேற வழி இல்ல, और कोई रास्ता नहीं, அதுக்கும் வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருப்போம். उसको भी वचन देते रहेंगे। என்றைக்காவது திருந்துட்டுமே, कभी तो सुधर जाए, என்றைக்காவது மாறட்டுமே, कभी तो वो भी बदल जाए। அப்படிதான் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ऐसे ही सबको साथ मिलाकर वचन को देते ஆனா हैं। விசுவாசியாக நீங்கள் लेकिन जो विश्वास करने वाला आप हो, நன்மையானது எது தீமையானது எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். भला क्या है बुरा क्या है उसे हमें जान लेना है। ஒருத்தர் தேவையில்லாத வார்த்தை பேசுறாங்களா, एक भाई जो बातें जरूर नहीं उसे बोलते हैं क्या, அப்படியான்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. अरे ऐसा क्या करके सुनते मत रहिए, அதை விட்டு அந்த இடத்தை விட்டு அப்படி போயிடணும். उसे छोड़कर जगह से चले जाइए। ஆமென். आमीन। இதுதான் நமக்கு நல்லது. यही हमारे लिए अच्छा है। எந்த இடத்துல போனாலும் எல்லாம் இருக்கும், किसी भी जगह पे जाओ तो सब कुछ रहेगा, நம்ம தான் ஞானமா இருக்கும். हमें ही ज्ञान बुद्धि की தேவையில்லாத வார்த்தைகளை அழைப்பி பேசி கொண்டிருக்கிறவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது. जो बातें है ही नहीं उसे बनाकर जो बकवास करके घूमते फिरते उनके बातों के लिए हमारे कान को मत दीजिए। தேவையில்லாத வார்த்தைகளை நாம அழைப்பி பேசி கொண்டிருக்க கூடாது. जो बातें है ही नहीं उन बातों को हमें भी बताकर घूमना नहीं है। நம்ம நாவை கட்டணும், हमारे जीभ जुबान को बांधना है, இந்த வாயை நம்ம மூடி இருக்கணும். इस मुंह को बंद करके रखना है। ஊழியருக்கு விரோதமாகவோ, सेवक के विरोध, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ परमेश्वर के बच्चों के எந்த विरोध ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாது நம்ம. कोई भी एक बात हमें नहीं बोलना है। ஆமென். आमीन। இப்படிப்பட்ட கிளைகள் சபையில காணப்படுமானால் ऐसे जंगली पौधे कलीसिया में दिखाई देंगे तो அதை விட்டு ஒதுங்கி நம்ம அவங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். उनसे अलग होकर उनके लिए हमें प्रार्थना करना है। இதுதான் யோவான் காயுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்றாரு. इससे यूहन्ना गायु को जो है सलाह दे रहे हैं, கொஞ்சம் இருக்குப்பா, थोड़ा है நன்மை தீமையை தெரிஞ்சுக்கோ, बुराई और भलाई को जान ले, தீமையை பின்பற்றாத நீ, बुराई के पीछे तू मत जा, நன்மையானவர்களை மட்டும் பின்பற்று. सिर्फ भलाई के पीछे तू जा। ஆமென், आमीन। ஆமென். ஆமென்। நமக்கு அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்க வேண்டும். हमें भी ऐसा ही स्वभाव होना चाहिए। தீமையானவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நாமும் தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. जो बुराई करते हैं उनके साथ मिलकर हम भी बुरा काम नहीं करना है। தீமையானவரோட கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. जो बुराई करते हैं उनके साथ मिलकर हम भी बुराई की बातें नहीं कहना है। தேவ மனிதர்களுக்கு விரோதமான காரியங்கள், விரோதமான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. परमेश्वर के मनुष्य के खिलाफ हमें बुरी बुरी बातें नहीं कहनी है। ஆமென். आमीन। முதன்மையான இடம் நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் அப்படின்ற எண்ணம் இருக்க கூடாது. पहला स्थान, पहला प्लेस मेरा, ये मैं ही रहूंगा, ऐसे नहीं सोचना है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மோடு கூட இருப்பார். परमेश्वर हमारे साथ रहेंगे। அடுத்த மூன்றாவதாக ஒரு நபரை மட்டும் பார்த்து விடுவோம். अगला तीसरा एक व्यक्ति के बारे में हम देखेंगे, தேமேத்திரியு. देमेत्रियुस। 12வது வசனத்துல அவருக்கு பற்றி இருக்கு. 12वें वचन में उनके बारे में है தேமேத்திரியு. देमेत्रियुस। இவர் ये जो है எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர், सभी के द्वारा एक गवाही पाए, எல்லாராலையும் நற்சாட்சி பெற்றவர். सभी के द्वारा एक अच्छी गवाही पाए। இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது பாருங்க. यह भाग्य सभी को नहीं मिलता। ஆமென். आमीन। அந்த 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 12वें वचन को एक व्यक्ति पढ़िए। எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன் அப்படின்னு மட்டும் இல்லாம சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன்.
देखो सारी विषयों में वो गवाही पाया के उसी के साथ सत्य में भी उसने गवाही पाया இது के எப்படி சத்தியத்துல நற்சாட்சி பெறுவது? ये कैसे सत्य में गवाही पाना? பாருங்க, எல்லாராலும் நற்சாட்சி பெறுவது வந்து உலகத்தால் நற்சாட்சி பெறுவது. सभी के द्वारा गवाही पाना मतलब दुनिया के लोग के द्वारा गवाही पाना. சத்தியத்திலும் நற்சாட்சி பெறுவது வந்து சபையில நற்சாட்சி பெறுவது. सत्य में भी गवाही पाना मतलब कलीसिया में गवाही पाना. ஒரு சிலர் வெளியில ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, कुछ लोग बाहर बहुत ही परफेक्ट होते हैं, ஆலயத்துக்குரிய காரியங்களில் உதாசீனப்படுத்துவாங்க. कलीसिया के कार्यों को जो है इनकार कर देते ஒரு हैं. சிலர் ஆலயத்துல ரொம்ப சூப்பரா இருப்பாங்க, कुछ लोग कलीसिया में बहुत ही सुपर परफेक्ट रहते हैं, வெளியில பார்த்தா ஒண்ணும் இருக்காது. बाहर देखेंगे तो कुछ नहीं रहता. எல்லா இடத்திலும் நம்ம நற்சாட்சி இருக்க வேண்டும். हर एक जगह पर हमें अच्छी गवाही प्राप्त करनी है. வேலைக்கு போற இடத்துல உண்மையா இருக்கணும். काम करने वाले जगह पर हमें सच्चा रहना है. நான் வேலை செய்யற இடத்துல मैं काम करने वाली जगह पर நான் யூஸ் பண்ற ஒரு பொருள் நான் கொண்டு வந்தா தப்பு இல்ல அப்படின்ற நியாய தீர்ப்புலாம் பண்ணக்கூடாது. मैं इस्तेमाल करने वाली चीज को मेरे घर पे लेके आ जाऊंगा तो वो गलत नहीं करके ऐसा नहीं कहना है. வேலை ஸ்தலத்தில் உள்ள பொருள் வேலை ஸ்தலத்துக்குரியது. काम करने वाले जगह पे जो काम करने की चीज है वो काम करने के लिए அது ही है उधर. அதுதான் நற்சாட்சி. वही गवाही है. தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. जो बातें जरूरी नहीं उसे नहीं बोलना है. ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு சீண்டி விட்டுட்டு அங்க பிரச்சனையை உண்டாக்க கூடாது. एक दूसरे के खिलाफ चुगली लगाकर भड़काकर परेशानी नहीं लगाना है. முடிஞ்ச அளவுக்கு வாயை மூடிக்கிட்டு அமைதியா வேலையை செஞ்சுட்டு வரணும். जितना हो सकता है अपने मुंह में ताला लगाकर बंद रहकर उसे चुपचाप रहकर आना है. இதுதான் இப்ப அப்படி இருந்தா தான் நற்சாட்சி பெற முடியும். तभी हम अच्छी गवाही पा सकते हैं. தேவனை தான் வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். परमेश्वर को ही दिखाने वाले होने चाहिए. ஆமென். ஆமென். நம்மளுடைய அந்த செயல் நம்ம நடக்கைய பார்த்து யாரா இருந்தாலும் இவன் ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழணும். कोई भी हो हमारी चाल चलन को देखकर कहना चाहिए ये तो एक मसीह व्यक्ति है, ये अच्छा व्यक्ति करके गवाही देना चाहिए. ஒரு சிலர் வெளியில ஆபீஸ்ல சூப்பரா இருந்துருவாங்க பாருங்க, कुछ लोग बाहर ऑफिस में सुपर रहते हैं ஆனா வீட்ல நாரிடும். लेकिन घर के अंदर तो बेकार बदबू मार देगा. புருஷனை கவனிக்க மாட்டாங்க, पति को ध्यान से नहीं देखेंगे, பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க, बच्चों को ध्यान से नहीं देखेंगे, மனைவியை கவனிக்க மாட்டாங்க, पत्नी को ध्यान से नहीं देखेंगे, தாய் தகப்பனை கவனிக்க மாட்டாங்க, माता पिता का ध्यान से नहीं देखेंगे, மாமியார் மாமனாரை கவனிக்க மாட்டாங்க. सास सासू माँ का ध्यान से नहीं देखेंगे. ரொம்ப மோசம். बहुत बुरे. நற்சாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். अच्छा गवाही पाया हुआ होना चाहिए. ஆலயத்துக்கு வந்தோம், வேத வாசித்தோம், ஜெபித்தோம், எல்லாம் ஆலயத்துக்குள்ள காரியத்துல உண்மையா இருக்கிறோன்றது பெருசு இல்ல. कलीसिया में आए, कलीसिया में प्रार्थना की, कलीसिया के सारे कार्य में हम सच्चे ही नहीं. நீ வேலை செய்யும் ஸ்தலத்திலும் நற்சாட்சி இருக்க வேண்டும். तो काम करने वाली जगह पर भी सच्चा गवाही होना चाहिए. உன் வீட்டிலும் நற்சாட்சி இருக்க வேண்டும். तेरे खुद के घर में भी अच्छी गवाही होनी चाहिए. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயும் நற்சாட்சி இருக்கணும். तेरे पड़ोसी के घर में भी तेरे लिए अच्छी गवाही होनी चाहिए. சும்மா வாயை வச்சுட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டு சண்டைகளை உருவாக்கிட்டு இருக்க கூடாது. सिर्फ कुछ नहीं तो मुंह में बोल के जो आया बोल बोल कर बातें करके झगड़ा लगाने वाला नहीं होना चाहिए. நம்ம ஊர் பக்கம்லாம் பாருங்க, हमारे गांव की तरफ देखिए, தண்ணி பிடிக்கிற இடத்துல தான் சண்டை வரும் லேடிஸ்க்கு. औरत महिलाओं के लिए पानी पकड़ने वाली जगह पर ही झगड़ा होता है. குடுமி பிடி சண்டை நடக்கும். उनका चोटी पकड़ कर झगड़ा करते. நீயா நானா பாத்துடலாம் அப்படின்னு சண்டை போடுவாங்க. चल आजा देख लेते हैं कि तू है या मैं करके. மாமியார் மருமகன் நின்னுட்டு அது பேச்சில சண்டை பார்க்கறதா கொடூரமா இருக்கும். सास और बहू मिल गए, उनके बातों में झगड़ा हो तो बातों में भयंकर होता है. ஆனா ஞாயிற்றுக்கிழமைனா लेकिन रविवार होते ही பைபிளை கையில எடுத்துக்கிட்டு पवित्र शास्त्र के हाथों में அப்படியே उठाकर பவ்யமா एकदम अच्छे शांत ரொம்ப 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 பரிசுத்தவான் மாதிரி சர்ச்சுக்கு வந்துருவோம். बहुत पवित्र जैसे चर्च में आ जाते. இது நற்சாட்சி இல்ல, ये अच्छी गवाही தேவனை नहीं, வேதனைப்படுத்துறோம். परमेश्वर को वेदना पहुंचा रहे हैं. ஆமென். आमीन. இப்படி இருக்க கூடாது. ऐसे नहीं रहना है. எல்லா இடத்திலும் நற்சாட்சி உடையவர்களா இருக்கணும். सारी जगह पर अच्छी गवाही पाया होना चाहिए. உலகத்தாராலும் நற்சாட்சி பெற வேண்டும். दुनिया के लोगों से भी अच्छी गवाही சபையில சத்தியத்தின்படி வாழ்ந்து நற்சாட்சி பெற வேண்டும். और कलीसिया के अंदर सत्य के अनुसार जीकर अच्छी गवाही पानी है. இந்த தேமேத்திரியு அப்படிதான் இருக்கிறாரு. ये देमेत्रियुस भी ऐसे ही है. எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். सारे लोगों से अच्छी गवाही पाए एक व्यक्ति है. எவ்வளவு நல்லா இருக்கும் இப்படி வாழ்ந்தா. कितना अच्छा रहेगा ऐसा जीवन जीने தேவ तो. பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும். परमेश्वर के बच्चे ऐसे ही जीना है. உன் வீட்டுல, घर पर, வேலை செய்யும் ஸ்தலத்துல, काम करने वाले स्थान உன் पर, அக்கம் பக்கம் வீட்டுக்கு மத்தியில, तेरे अड़ोस पड़ोस के लोगों के बीच में, சபையில, कलीसिया में, எல்லா இடத்துலயும் நற்சாட்சி இருக்கணும். सारी जगह पर अच्छी गवाही होनी चाहिए. இந்த நற்சாட்சியை பார்த்து ஊழியக்காரருக்கு சந்தோஷம் வருமா.
ये गवाही को देखते ही सेवक को बहुत खुशी होती है। நீங்க இப்போ ஒரு நபரை ஆலயத்துக்கு புதுசா கூட்டிட்டு வரீங்க, आप एक व्यक्ति को कलीसिया में लेकर आ रहे हो, அவங்க வேகமா ஆண்டவருக்குள்ள வளர்றாங்க, वो जल्दी से मसीह में बढ़ रहे हैं, அவங்க சுபாவத்துல நிறைய மாற்றம், उनके स्वभाव में बहुत बदलाव, அதை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். उसे देखकर आपको कितना खुशी होगी। அதே மாதிரி தான் ஊழியக்காரரும் நீங்க ஆலயத்துக்கு வந்து ஒவ்வொரு மாற்றத்துக்குள்ள வரும்பொழுது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். वैसे ही सेवक भी आप कलीसिया में आके एक एक चीजों में बदलाव लाओगे तो पास्टर जी को बहुत खुशी होगी। இப்படி நம்ம எல்லா இடங்களிலும் நற்சாட்சி உடையவர்களாய் வாழ வேண்டும். ऐसे हर जगह पर हमें अच्छी गवाही के साथ जीना है। ஆமென் आमीन ஆமென். ஆமென். ரொம்ப அழகா ஒரு 3 பேரை பத்தி அழகா சொல்றாரு பாருங்க. बहुत अच्छे से 3 जन के बारे में बता रहे हैं। காயுவை பற்றி சொல்றாரு, गायु के बारे में कह रहे அவனுடைய हैं, நல்ல குணங்கள், उसके अच्छे गुण, அதனால மனசார அவரை வாழ்த்துறாரு. इसीलिए पूरे मन से उनको बधाई दे रहे हैं। தியோதிரேப்பு பத்தி சொல்றாரு, थियोत्रिपस के बारे में कह रहे हैं, அவனுடைய தீமையான துர்க்குணங்கள், उसके बुरे स्वभाव, முதன்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறது, पहले स्थान पर रहना करके इच्छा करना, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எல்லாரையும் கலக்கி விடுறது, जो बातें है ही नहीं उसे बोलकर सभी के अंदर एक घबराहट लाना, அது மாதிரி இருக்க கூடாது. वैसा नहीं இந்த रहना है। தேமேத்திரியு ये देमेत्रियुस எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற மகனாய் இருக்கிறார். सभी से वो अच्छी गवाही पाया हुआ बेटा है। ஆமென். आमीन। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, எல்லாராலும் நற்சாட்சி பெறுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். सभी से गवाही पाने का एक अच्छा जीवन जीना எல்லாரும் है। அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோமா? हम सभी बैठे हुए जगह पर घुटने எல்லாரும் टेकेंगे क्या? முழங்கால் படிட்டு சொல்லுவோம், सभी जन घुटने टेक कर कहेंगे, எல்லாராலும் நற்சாட்சி பெறணும்பா. सभी से अच्छी गवाही पाना है हमें। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. दिल के गहराई से बोलिए। இன்னைக்கு கேட்ட இந்த மெசேஜ் आज आपने सुना ये உங்க संदेश இருதயத்தை விட்டு போக கூடாது. आपके हृदय से नहीं जाना चाहिए। சபைக்கு உள்ள உண்மையான தேவ அன்பு வெளிப்படணும். कलीसिया के अंदर सच्चा प्रेम प्रकट होना चाहिए। எல்லாம் அப்படியே சும்மா அமைதியா இருக்காதீங்க. कोई भी ऐसे चुपचाप मत சொல்ற बैठिए। வார்த்தைகளை நீங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. जो बातें कह रहे हो उसे अंगीकार करके प्रार्थना कीजिए। உண்மையான தேவ அன்பு எனக்குள்ள இருக்கணும். सच्चा परमेश्वर का प्रेम मेरे अंदर रहना चाहिए। எல்லாரையும் சத்தியத்தின்படி நேசிக்கணும். सभी को सत्य के अनुसार प्रेम करना है। என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ளணும். मेरे आत्मा को मुझे बचा लेना है। ஆத்மா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் நான் பிரயாசப்படணும். नाश होने वाले आत्मा के लिए मुझे प्रयास करना है। எல்லாரும் சுகமாய் வாழணும், நான் உள்ளத்தால வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். सभी जन भले चंगे जीने के लिए मैं मन से आशीष करना है। தியோதிரிப்புவினுடைய துர்க்குணங்கள் எனக்கு வேண்டாம்பா. थियोप्रिस के बुरे स्वभाव मुझे नहीं चाहिए। எல்லாரும் சொல்வீங்களா, இந்த துர்க்குணங்கள் எனக்கு வேண்டாம்பா. वो बुरे गुण मुझे नहीं चाहिए। நான் தான் பெரிய ஆளுன்ற குணம் வேண்டாம். मैं ही बड़ा हूँ ये गुण मुझे नहीं चाहिए। பெருமை எனக்கு வேண்டாம். घमंड मुझे नहीं चाहिए। மேட்டிமை எனக்கு வேண்டாம். बड़ाई करना नहीं चाहिए। தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பி பேசிக் கொண்டிருக்கிற சுபாவம் வேண்டாம். जो बातें है ही नहीं उसे बताकर बातें करना नहीं चाहिए। தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் ஊழியருக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், இந்த சுபாவம் எனக்கு வேண்டாம். परमेश्वर के दास परमेश्वर के मनुष्य के खिलाफ बातें करने बातें मुझे नहीं चाहिए। தேமேத்திரியுவை போல देमेत्रियुस के समान எல்லாராலும் நற்சாட்சி பெற்று வாழ வேண்டுமே. सभी से अच्छी गवाही पाकर जीना எல்லாரும் है। சொல்லுவீங்களா? सभी जन बोलेंगे கரங்களை क्या? உயர்த்தி சொல்லுவீங்களா? हाथ उठाकर बोलोगे क्या? எல்லாராலும் நற்சாட்சி பெற்று வாழணும்பா. सभी से अच्छी गवाही पाकर जीना சபையில है। நற்சாட்சி, कलीसिया में अच्छी என் गवाही, வீட்ல என் குடும்பத்துக்குள்ள நற்சாட்சி, मेरे घर में मेरे परिवार में अच्छी गवाही, நான் வேலை செய்யும் ஸ்தலத்துல நற்சாட்சி. मैं काम करने वाली जगह पे अच्छी गवाही। அப்பா உமக்கு பிரியமாய் வாழணுமே, परमेश्वर आपके प्रिय जीना है। உமக்கு பிரியமாய் வாழணுமே. आपके प्रिय जीना है। எல்லாரும் சொல்லுவீங்களா? सभी जन बोलोगे உங்க क्या? ஆத்மா எப்படி வாழுதோ आपका आत्मा जिस प्रकार जीता है அதுதான் உங்களை நிர்ணயிக்க போகிறது. वही निर्णय करने वाला நீ है। பரலோகத்துக்கு போக போறியா நரகத்துக்கு போக போறியா நிர்ணயிக்கிறது உன்னுடைய ஆத்மா தான். तू स्वर्ग जाने वाला है नरक जाने वाला वही तेरा निर्णय करेगा। அதை நீ எப்படி வாழ வைக்க போற? उसे तू कैसे जीने के लिए रखने वाला கர்த்தருக்குள்ள है? வாழ வைக்க வேண்டுமே. प्रभु के अंदर जीने के लिए रखना கர்த்தருக்காய் है। வாழ வைக்க வேண்டுமே. प्रभु के लिए जीने के लिए रखना நல்ல है। போஷாக்கு உண்டாக வேண்டுமே. अच्छा तंदुरुस्त होना है। தேவ வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமே. अच्छा परमेश्वर के वचन को देना தேவ है। சமூகத்துல காத்திருக்க வேண்டுமே. परमेश्वर के सम्मुख इंतजार करना நாளுக்கு है। நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக வேண்டும். दिन ब दिन आत्मिक जीवन में उन्नति होना Yes, है। Jesus, hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எஸ் ஜீசஸ், ஹalleluya.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, हमसे प्रेम करने वाले अच्छे पिता, இந்த பகல் வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. दोपहर के समय के लिए हम आपकी स्तुति करते हैं। எங்களோடு நீங்க பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. हमसे आप बात के अच्छे वचनों के लिए धन्यवाद। இந்த நல்ல குணங்கள் எங்களுக்கு வேணும், ये अच्छे गुण हमें चाहिए, நல்ல சுபாவங்கள் எங்களுக்கு வேண்டும். अच्छे स्वभाव हमें चाहिए, எல்லாராலும் நற்சாட்சி பெற்று நாங்க வாழ வேண்டும். हर दिन अच्छी गवाही पाकर हमें जीना தேவ है। கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். परमेश्वर का अनुग्रह हमारे साथ रहकर हमें சபையை चलाए। நீங்க நடத்துங்க, कलीसिया का आप चलाइए, சத்துருத்தோட அனுமதிக்காதீங்க. शत्रु छूने की अनुमति मत சபை அன்பு दीजिए। ஐக்கியத்துக்குள் கட்டப்பட்டு இருக்கட்டும் ராஜா. कलीसिया प्रेम और एकता में बांधा जाए, ஒருத்தரை ஒருத்தர் நேசித்து ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்தி வாழட்டும்பா. एक दूसरे से प्रेम कर एक दूसरे को बधाई देकर जीवन बिताए। தேவன் கிருபை செய்யுங்க. परमेश्वर अनुग्रह दीजिए, கேட்ட வார்த்தையின்படி सुने वचन के தங்களை अनुसार அர்ப்பணித்து வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. अपने आप को अर्पण करके जीने के लिए मदद தேவ कीजिए। ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக परमेश्वर का आशीर्वाद का हाथ आपके बच्चों के साथ रहे। இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. यीशु के नाम से मांगते हैं हमारे जीवित अच्छे पिता। எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? हम सब मिलकर बोलें क्या? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मिकता, शांति और आनंद உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் आपके सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லிடுவோம். हाथ उठाकर 3 हालेलुया।